அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு நியூ யூஸரை க்ரியேட் பண்ணுறது, அடுத்ததாக இதில் delete பண்ணுறது யூஸரை. இது பார்த்தோம் தானே. இன்றைக்கு வந்து இதை எடிட் பண்ணுறது பார்ப்போம். இதில் ஆல்ரெடி உள்ள ப்ரோசஸை காட்டுறேன். நம்ம ஒரு விஷயத்தில் இதில் பட்டனில் போய் சார் மைக் ஆன் பண்ணல போல சார். சொல்லுங்கதா இப்போ. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே. இப்போ என்னன்னு சொன்னால் நம்ம எடிட்டை பார்க்க போகிறோம். இப்போ எடிட்டில் எப்படி எட் நியூ பண்ணுறதுல பாப்அப் மாடல் வந்து அதில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வருது. இதில் என்னன்னு சொன்னால் எடிட்லேயும் சேம் பாப்அப் மாடல் ஒன்று வரும். இப்போ எடிட் பண்ணக்குள்ள ஒரு யூஸர் எட் பண்ணக்குள்ள நம்ம எடிஷனலாக இஸ்ஆக்டிவ்ன்ற ஒரு ஃபீல்டு ஒன்று அதை எட் பண்ண இல்லை. நம்ம இதில் எடிஷனில் ஒரு ஃபார்ம் ஒன்று அதே மாதிரி செய்கிறோம். செஞ்சு எடிஷனலான ஒரு ஃபீல்டு ஒன்று வைக்கிறோம். அதோட ஆல்ரெடி இங்கே நீக்கிற இந்த ரோவில் உள்ள டேட்டா இதை அந்த ஃபார்மில் லோட் பண்ணி இந்த ரோவை தானே நம்ம எடிட் பண்ணுறோம். இப்போ இதில் அதில் நேம், இமெயில் எல்லா விஷயத்தையும் லோட் பண்ணியே ஷோ பண்ணி காட்டுறோம். இதுக்கு என்ன ப்ரோசஸ் நடக்குதுன்னு சொன்னால், நாம் அதே மாதிரி ஆல்ரெடி இங்கே பாப்அப் மாடல் ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் அதை கிளிக் பண்ணக்குள்ள ஒரு பாப்அப் மாடல் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ரெக்கார்டர் ஐடிக்கு என்னென்ன அந்த ஐடியை சென்ட் பண்ணி அதுக்குள்ள ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஏபிஐ மூலமாக எஜெக்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு வா. பேலோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் ஐடி, எந்த ரெக்கார்டர் ஐடி யூசர் ஐடியை பாஸ் பண்ணுறோம். அதாவது கெட் யூசர் எக்ஷனில் கெட் யூசர்னு கொடுத்து அனுப்புகிறோம். இது என்ன செய்யணும்னு சொன்னால், கெட் யூசர் ஐடின்னு ஒரு கெட் பை யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு அங்கே ஃபங்க்ஷன் ஒன்று நாம் வச்சுக்கிறோம். இதில் எஜெக்ஸில் போய் எடுத்துகிட்டு வருது. இதில் கெட் யூசர் பை ஐடி நம்ம இதில் யூசர் ஐடியை மட்டும் பாஸ் பண்ணுறோம். அப்போ இந்த யூசர் ஐடியை பாஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த யூசருக்குள்ள யூசரோட டீட்டெயில்ஸோட நம்மளுக்கு அந்த யூசர் ஈந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு யூசர் டீட்டெயில்ஸை எடுத்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இதில் டேட்டாவில் வச்சு ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான் இந்த நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக ரிவ்யூவில் பார்த்தோன்னு சொன்னால் டேட்டாவில் யூசரோட டீட்டெயில்ஸ் அப்படி வரும். அதோடு சேர்த்து நாம் வந்து அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறோம். இப்போ அந்த யூசர் வந்து அந்த யூசருக்கு ஒரு டாக்டர் அக்கௌண்ட் ஒன்று ஈந்துருன்னு சொன்னால் இவர் வந்து பெர்மிஷன் வந்து ஆப்ரேட்டர் தானே, இதே டாக்டர் பெர்மிஷன் இருந்தால் அவருக்கு ஒரு டாக்டரோட டீட்டெயில்ஸும் ஸ்டோர் ஆகுது. அதுவும் சேர்ந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் ஆப்ரேட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் டாக்டர் ஒரு ஆளை ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் எடிஷனில் அவரோட டீட்டெயில்ஸும் சேர்ந்து வரும். சரியா? இப்போ அந்த ஏபிஐ கால் மூலமாக போயிட்டு இந்த எஜெக்ஸ் மூலமாக போயிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை எடுத்துகிட்டு வருது. வந்துட்டால் அதை தான் நாம் என்ன செய்கிறோம், பாப்அப்பில் லோட் பண்ணி காட்டுறோம். இப்போது எடிட்டை கிளிக் பண்ணுறேன். எடிட் எங்கே இருக்கிற யூசரில் எடிட் பட்டன் ஒன்று இருக்குது. இந்த பட்டனில் என்ன செய்கிறோம், டேட்டாவில் ஐடியை வச்சுக்கிறோம். எடிட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் யூசர் ஐடி எந்த ரெக்கார்டர் ஐடின்னு சொல்லி நான் இதில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணால் எடிட் யூசர் பட்டன் இதை கிளிக் ஆகுனா என்ன ப்ரோசஸ் நடக்கணும்னு நாம் என்ன செய்கிறோம், ஜேஎஸில் user.js எழுதி வச்சுக்கிறோம். இதில் என்ன நடக்குது, சிம்பிளாக அந்த டேட்டாவில் உள்ள ஐடியை எடுக்குது. அந்த எலிமெண்ட்டில் இருக்கிற ஐடி அதை எடுக்குது. யூசர் ஐடின்னு வேரியபிளில் வைக்கும். அதை கெட் யூசர் பை ஐடின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறோம். அதில் என்ன செய்யுது, யூசர் ஐடியை வைக்கிது.
வச்சதுன்னு சொன்னால் கெட் யூசர் பை ஐடி ஃபங்க்ஷனில் என்ன இதுன்னு பார்ப்போம். இதில் அந்த யூஆர்எல் வேணுமே, நம்ம எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த யூஆர்எல் எடுக்கிறதுக்காக ஃபார்ம்ட எக்ஷன்லேருந்து எடுக்குது. யூஆர்எல் எடுத்துட்டு அதில் சில விஷயத்தை எம்டி பண்ணுது. ஆல்ரெடி லோட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை எம்டி பண்ணு அப்படின்னு சொல்லி அடுத்ததாக எஜெக்ட் ரிக்வெஸ்ட்டோட போகுது. கெட் டைப் வந்து கெட் ரிக்வெஸ்ட் யூசர் ஐடியோட கெட் யூசர்ன்ற எக்ஷனில் பேராமீட்டரை வச்சு அனுப்புகிறோம். இதை இந்த யூஆர்எலுக்கு அனுப்பிச்சுன்னு சொன்னால் எக்ஷனில் கெட் யூசர் அடுத்தது யூசர் ஐடி இருந்துருன்னு சொன்னால் அது எங்கே வரும், இதுக்கு வரும். இதில் எதில் ரிக்வெஸ்ட்டில் கெட் நீக்குது, கெட்டில் யூசர் ஐடி வருது, அதோட எக்ஷனில் கெட் யூசர் நீக்குதோ அது உள்ளுக்க போகும். இது உள்ளுக்கு வந்துருன்னு சொன்னால் யூசர் ஐடி எடுக்கிறோம். அப்புறம் யூசர் மாடல்லேருந்து கெட் யூசர் வித் டாக்டர் பை ஐடி இப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று இந்த கிளாஸில் செஞ்சு வச்சிடும். இந்த மெத்தடில் என்ன ஆகிடுன்னு சொன்னால் செலக்ட் யூசர்ஸ் எல்லா யூசரையும் எடுக்கிறோம், அதோடு சேர்த்து டாக்டரோட டீட்டெயில்ஸையும் எடுக்கிறோம். ஒரு 2 டேபிளை ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் யூசர் டேபிள் அடுத்தது டாக்டர் டேபிளை ஜாயின் பண்ணுறோம். டாக்டர் டேபிளில் இந்த யூசர் ஐடிக்குள்ள டீட்டெயில்ஸையும் எடு அப்படின்னு பார்ப்போம். அதில் எடுத்துகிட்டு டாக்டரோட ஐடியை வந்து டாக்டர் ஐடின்றோ அதே மாதிரி டாக்டரோட டீட்டெயில்ஸையும் எடுக்கிறோம். அதோட இப்போ இதில் டாக்டர் டேபிள்லேயும் என்ன ஐடின்னு தான் இருக்கும், யூசர் டேபிள்லேயும் ஐடி இருக்கும். நாம் மென்ஷன் பண்ணணும் டாக்டர் ஐடியை எடிஷனலாக டாக்டர் ஐடின்னு ரிட்டர்ன் பண்ணி, அப்போது யூசர் ஐடியை ஐடின்னு ரிட்டர்ன் பண்ணி இப்போ ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வராமைக்கு நாம் இந்த மாதிரி எதை ஐடின்னு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிடும். இது 2 டேபிளையும் எல்லாத்தையும் எடு, இந்த 2 டேபிளில் உள்ள எல்லா டேட்டாவையும் எடு. டாக்டர் டேபிளில் உள்ள ஐடிக்கு தானே அதை டாக்டர் ஐடின்னு ரிட்டர்ன் பண்ணு, யூசர் ஐடின்னு இருக்கிறத மட்டும் ஐடின்னு ரிட்டர்ன் பண்ணால் ஓகே. அடுத்தது இந்த டேபிள் யூசர் டேபிள் அடுத்தது லெஃப்ட் ஜாயின் பண்ணுறோம் டாக்டர் டேபிள்லேருந்து. அப்போ இந்த யூசரோட ஐடியிலேருந்து இந்த நம்ம ஐடி ஒன்று பாஸ் பண்ணுறோமே இந்த ஐடியிட டாக்டரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே ஜாயின் பண்ணுறோம். இதில் நம்ம ட்ரூ கொடுத்தோன்னு சொன்னால் ஒரு ரெக்கார்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். இல்லை நம்ம லாஸ்ட்டில் ட்ரூ கொடுக்குறேன் ஃபெச் ஒன்லி 1 ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி நாம் ஆல்ரெடி இந்த ரன் மெத்தடில் ஈக்கிறத பார்த்தோம். அப்போ இது வந்து ஒரு ரெக்கார்டை இந்த ஐடிக்குள்ள யூசரையும் அவரோட டாக்டரையும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதில் நம்மளுக்கு அவுட்புட்டாக வாரது அந்த டீட்டெயில்ஸ், அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ஐடின்னு சொல்லி வேறு வரும். அப்புறம் ஐடின்னு வர்றது யூசரோட ஐடி, ஆனால் யூசர் ஐடினா அடிஷனலாக போட்டு சரியா. இது எங்கே உள்ளேன்னு சொன்னால் டாக்டர் டேபிளில் யூசர் ஐடின்னு நிற்கும். நம்மளுக்கு இன்னும் தேவையான ஃபீல்டை மட்டும் தான் வேணும்னு சொன்னால் அங்கே நம்ம மென்ஷன் பண்ணி அந்த காலம்ஸை மட்டும் அங்கே நம்ம கொடுத்து அதை மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் எல்லாத்தையும் நம்ம எடுக்கிற மாதிரி கொடுத்துக்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இதில் என்ன வந்துடும், அந்த யூசரோட டேட்டா அவ்வளோவுமே வந்துடும். இது அவ்வளோத்தையும் என்ன செய்கிறோன்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த ரிக்வெஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும் லோக் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் இதில் அவுட்புட்டாக என்ன வருதோ அது அப்படி ரிட்டர்னாக டேட்டாவில் எவ்வளோ டீட்டெயில்ஸுக்கு மெசேஜ் சக்ஸஸ் இந்த ரெஸ்பான்ஸில் வரப்போகுது. இப்போ ரெஸ்பான்ஸில் இந்த மெசேஜ் எடுக்கிறோம், மெசேஜில் என்ன வரும் யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. நம்ம அதில் யூசர் ரிட்ரீவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சம்திங் மெசேஜை கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும். இதில் இந்த மெசேஜை நம்ம யூசர் ஒன்று கெட் பண்ணி எடுக்கிறோம். அடுத்ததாக அது சக்ஸஸ் மெசேஜாக வந்து சொன்னால் ப்ரைமரி இல்லாட்டி டேஞ்சர் எப்படின்னு சொல்லி நாம் கிளாஸை கொடுப்போம். ஒரு அலர்ட் ஒன்று காட்டுறது, அந்த எலமெண்ட் உள்ளுக்க ஒரு அலர்ட் ஒன்று தேவைன்னு சொன்னால் காட்டுவோம். நம்ம எரர் இருந்தால் மட்டும் காட்டுறதுக்கு வச்சாலும் ஓகே தான்.
இப்போ சக்ஸஸ் ஆகிச்சிருன்னு சொன்னால் என்ன செய்யும், அந்த டேட்டாவில் ஐடிக்கும் டேட்டாவில் யூஸருக்கும் என்ன யூஸரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வேரியபிளுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதேமாதிரி அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸையும் எடுத்து செட் பண்ணுறோம். அப்படி ஈந்துருன்னு சொன்னால் வரும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இது எம்டியாக ஈக்கும். எடுத்து என்ன செய்யறோன்னு சொன்னால் எடிட் யூஸர் மாடல், அதில் உள்ளுக்க ஒவ்வொரு ஃபீல்டுக்கு இன்புட் இது கொடுத்து இப்போ தானே. இப்போ எடிட் யூஸர் மாடலுக்கு போவோம். இதில் எடிட் யூஸர் மாடல் நாம் எப்படி கிரியேட் யூஸருக்கு உள்ள மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணோமோ அதேமாதிரி எடிட் யூஸருக்கு ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். எடிஷனில் ஒரே இதுக்குள்ளேயே மேனேஜ் பண்ணி செய்ய வேணும். எடிட்டுக்கும் க்ரியேட்டுக்கும் சேம் மாடல் யூஸ் பண்ணிடலாம். நம்ம இதில் செப்பரேட்டாக வச்சு செய்யணும். இப்போ இந்த மாடலுக்குள்ள நான் என்ன செய்கிறேன், யூசர் நேம், அதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறோம், யூசர் நேம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது இமெயிலுக்கு இதுக்கு நேம் வைக்கிறோம், அதோட ஐடியும் வச்சுக்கிறோம். அப்போது இந்த எடிட் யூஸர் மாடலுக்கு உள்ளுக்க உள்ள யூசர் நேமில் உள்ள எலிமெண்ட் இதைத்தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோன்னு சொன்னால் அது உள்ளுக்க உள்ளது அப்படின்னு பார்க்கும். இப்போ நம்ம இதுக்குள்ள ஒரு டிவ் வைக்கிற அதுக்குள்ள ஒரு எலிமெண்ட் ஈக்குன்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து கொடுது அப்படியே பேரண்ட்லேருந்து சைல்டாக அப்படியே எட் பண்ணிக்கிட்டு போயிடும். இப்போ எடிட் யூஸர் மாடலில் உள்ள யூசர் ஐடியில் இந்த யூசர் ஐடி வெளியூவாக செட் பண்ணி எடிட் யூஸர் மாடலில் யூசர் ஐடி இங்கே ஹிடனில் வச்சுக்குது யூசர் ஐடின்னு. இப்போ இதில் வெளியூவில் ஹிடனில் செட் ஆகும், என்னாண்டு இதில் யூசர் ஐடி செட் ஆகும். அடுத்தது யூசர் நேம் வந்து யூசர் நேமில் செட் ஆகும், இமெயில் வந்து இமெயிலில் வெளியூவில் செட் ஆகும். அடுத்ததாக பெர்மிஷன் எடிட் யூஸர் மாடல், அதில் எடிட் பெர்மிஷன், அதில் ஆப்ஷனு இல்லை வெளியூ வந்து பெர்மிஷன் என்னவோ அதை செலக்டட் ட்ரூன்னு வை. இதில் ஒரு ட்ராப் டவுன் வருது. இதில் ட்ராப் டவுனில் ரெண்டு விஷயம் இங்கே இருக்குது. இது உள்ளுக்கோ இது வந்து செலக்ட் ஒன்று தானே. இப்போ இதில் இந்த மாடலுக்குள்ள இந்த பெர்மிஷன் அதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறோம். இதில் பெர்மிஷனுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இல்லை இந்த செலக்டட ஐடி வந்து எடிட் பெர்மிஷன். இதில் ஆப்ஷன்ஸ் இங்கே உள்ளுக்கு அந்த ஆப்ஷனில் எதோட வெளியூ வந்து ஆப்ரேட்டர் நீக்கிறோம் டாக்டர் நீக்கிறோம் அதை செலக்டட் ட்ரூன்னு வை. இந்த இடத்துல செலக்டட் அதை தான் நாம் இது பாப்பப் ஆகக்கொள்ளே நம்ம இது டாக்டராக இருந்தால் டாக்டர்னு செலக்டடாகவே வரும், அதே ஆப்ரேட்டர்னு இருந்தால் ஆப்ரேட்டர்னு செலக்டடாகவே வரும். அதுக்காகத்தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறோன்னு சொன்னால் ஆப்ஷனில் வெளியூ வந்து என்ன வெளியூவில் வந்திக்கமோ அந்த டேட்டாவில் ரிட்டர்ன் ஆகிக்கும் இவர் வந்து டாக்டரா ஆப்ரேட்டரா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நான் அந்த வெளியூவில் செட் பண்ணுறேன். அந்த வெளிவிக்கிறத செலக்டட் ட்ரூன்னு வை. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ராப்னு சொல்கிறேன், ப்ராப்பர்ட்டிஸில் அதில் செலக்டட் ட்ரூன்னு வை அப்படின்னு சொன்னால் செலக்டட் அந்த இடத்துல ஹெட் ஆகி. அதே மாதிரியே இன்னொரு ட்ராப் டவுன் ஒன்றிக்கிறேன், இஸ் ஆக்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிஷனில் இஸ் ஆக்டிவ்னு ஒரு அதேமாதிரி செலக்டிக்கிறேன். இல்லை வெளியூ வந்து ட்ரூன்னு இருந்துருன்னு சொன்னால் அது ஆக்டிவ் நிற்கும், வெளியூ ஜீரோவில் இருந்துருன்னு சொன்னால் அது இன்ஆக்டிவில் ஈக்கும். அடுத்ததாக இங்கே பார்க்குது பெர்மிஷன் வந்து டாக்டர் ஆயிருந்தால் எடிஷனலாக சில ஃபீல்ட்ஸ் உள்ளுக்க வச்சுக்கோ. அதில் டொமைன் நேமை நாம் கண்டென்ட்லேருந்து எடுக்கிறோம். என்னத்துக்கு ஃபைல் அப்லோட் பண்ணமே அதாங்க லோட் பண்ணி காட்டுறது. டாக்டரோட ஃபோட்டோ ஒன்று நாம் அப்லோட் பண்ணிப்போம் ஆல்ரெடி. இப்போ நான் இதை எடிட் பண்ணுறேன், இதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிப்பேன். அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல எடுத்து காட்டணும். அதுக்காக இதில் இமேஜில் பார்த்து எப்படி கொடுத்துப்போம், டொமைன் நேம் வரும், அடுத்ததாக எசெட்ஸ் அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அப்போது டொமைன் நேம் எடுக்கிறதுக்கு நாம் இங்கே மேட்டாவில் நம்மளோட எட்ரிபியூட்டில் கண்டென்ட்டில் டொமைன் யூஆர்எல்லை வச்சுப்போம். ஹெடரில் மேட்டாண்டு செட் பண்ணுவோமே ஹெட் உள்ளுக்கா
அதில் நாம் என்ன செய்வோம், டொமைனை செட் பண்ணி வச்சுப்போம். அதில் இந்த டொமைனை எடுக்கும். அடுத்தது ப்ளஸ் பண்ணி எஸ்எட்ஸ் அப்லோட்ஸ் இப்படின்னு அந்த இமேஜில் பார்த்து செட் பண்ணுறதுக்காக பார்த்து செட் ஆகிடும். இப்போ டிபியில் என்ன ஸ்டோர் பண்ணிப்போம், லாஸ்ட்டாக இமேஜோட நேமும் ஒரு நம்ம யூனிக்காக ஒரு ஐடியா ஒன்று செட் பண்ணி அதோட எக்ஸ்டென்ஷனை போட்டு தான் நம்ம டிபியில் அந்த இமேஜை ஸ்டோர் பண்ணுறோம். டாக்டர் டேபிளில் பார்த்தோன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி செய்யணும். இதில் எப்படி ஃபோட்டோட நேமோட இதை மட்டும்தான் டிபியில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ நம்ம இதோடு சேர்த்து அந்த டிபியில் ஸ்டோர் ஆகிக்கிற நேமை கொடுத்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு இமேஜில் ஃபுல் பார்த்தோம் வந்துடும். இந்த இமேஜில் ஃபுல் பார்த்தா இதில் டொமைனை நாம் அதில் செட் பண்ணி எடுப்போம். இதையும் நம்ம அந்த இடத்துல நமக்கு தெரியும் ஸ்டெட்டிக்காக இதுக்குள்ள தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் எல்லாத்தையும். இப்போது இந்த நேமை டிபியில் இந்த எடுத்து அந்த ஃபோட்டோ வாங்கின காட்டுறதுக்காக டாக்டரோட ஃபோட்டோவை பார்த்து எடுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம இது வந்து ஆல்ரெடி அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் தான் ஐக்கும். நம்ம டாக்டர் ஐக்கக்குள்ள மட்டும் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் எட் பண்ணு அப்படின்னு சொல்லி எடிஷனலாக கொடுக்குறோம். எடிஷனலாக டாக்டரோட ஐடியோட இதை செட் பண்ணு அதுக்கு பிறகு இப்படின்னு சொல்லி டாக்டருக்குள்ளே அந்த எடிஷனல் ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு HTML எலமெண்ட்டாக வச்சு அதில் தேவையான இடத்துல அதோட ஃபீல்டை வெல்யூஸை செட் பண்ணி எடிஷனல் ஃபீல்ட்ஸ் இதுக்குள்ள நம்ம எப்பெண்ட் பண்ணுறோம். எடிஷனலாக இதுக்குள்ள இப்படி ஒரு எலமெண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். இது உள்ளுக்கும் எப்பெண்ட் ஆகும். இதே டாக்டர் ஆகிடும். ஆப்பரேட்டர் ஆகிருந்துன்னு சொன்னால் அதில் எட் ஆகாது. இல்லைன்னா இதே ஆப்பரேட்டர் டாக்டர் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல எடிஷனலாக இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் வரும். இதே நான் ஆப்பரேட்டர் எடுக்கிறேன்னு சொன்னால் எடிஷனல் ஃபீல்ட்ஸ் எல்லாமே இதுக்கு பிறகு வராது. அது அந்த கண்டிஷன் உள்ளுக்கு போகாது. அப்படி போச்சுன்னு சொன்னால் இது அவ்வளோத்தையும் அந்த இடத்துல எப்பெண்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும், இதை எம்டி பண்ணி விட்டுரும். அதுக்கு அடுத்தலாம் தான் லாஸ்ட்டாக என்ன செய்கிறோம், பாப்அப் மாடலும் ஓப்பன் பண்ணுறோம். நாம் ஃபஸ்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று அனுப்பி அந்த யூசர் ஐடியில் ஃபுல் டீட்டெயில்ஸையும் கெட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்து அவ்வளோ வேல்யூஸையும் செட் பண்ணுறோம். அந்த ஃபீல்டுக்கு செட் பண்ணு எதுக்குள்ள அந்த பாப்அப்புக்கு உள்ளுக்கும். இது வரைக்கும் பாப்அப்பை ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக தான் என்ன செய்கிறோம், அந்த மாடலை ஷோ பண்ணு. எடிட் யூசர் மாடல் டாட் மாடல் ஷோன்னு கொடுத்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த பாப்அப் மாடல் வந்து ஓப்பனா. அதுதான் இதில் நான் கிளிக் பண்ணதோட என்ன செய்யுது, இதை நான் கிளிக் பண்ணதோட ஒரு ரிக்வெஸ்ட்னு போகுது. பெய்த்து ரெஸ்பான்ஸ் வந்து அதோட டேட்டாவை எடுத்து இதில் எல்லாம் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஜேஎன்எஸ் இந்த பாப்அப் மாடலை ஓப்பன் பண்ணி விடுது. இந்த ப்ராசஸ் தான் இதில் நடக்குது. அதை எடிட் பண்ணி வந்த பிறகு இதில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் ஃபார்மில் செஞ்சோமே அதே மாதிரி இதில் நம்ம டேட்டாவை கொடுக்குறோம். அப்டேட் பண்ணுறோம். அப்டேட்டுக்கு எடிஷனலாக என்ன செய்யும், இதில் அப்டேட் கொடுத்ததோட அது திரும்ப ஒரு சப்மிட் ஆகும் அப்டேட் ஃபங்க்ஷனோடு. அப்டேட் யூஆர்எலுக்கு போவோம். அது நான் இந்த எடிட் யூசர் மாடலில் இருந்து அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணால் இதில் அப்டேட் யூஆர்எல்லில் கொடுத்திப்போம். அதோட எடிஷனில் அங்கே நம்ம ஹிடனில் வச்சுக்கிறோம் அப்டேட் யூசர்னு. சரியா, அப்டேட் யூசர்னு இதில் வச்சுப்போம். இது என்ன செய்யும், அப்டேட் யூசர்களுக்கு வரும். நம்ம நியூவாக கொடுத்த அவ்வளோ டீட்டெயில்ஸும் வரும். பெர்மிஷன் என்ன, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இமெயில், யூசர் நேம் எல்லாமே வரும். அதோட ஏதாச்சும் இதில் எல்லாமே எம்டிஆர் இல்லாமல் இருந்துருன்னு சொன்னால் இப்படி எரர் ஒன்று ரிட்டர்ன் பண்ணு. அப்படி இல்லாட்டி அடுத்த ஒரு செக் பண்ணுது பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் சேம் ஆகிக்கணும், வேலிடேஷனும். அடுத்தது இமெயில் ஃபார்மட் சரியாகிக்கணும், அந்த வேலிடேஷன் பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக தான் என்ன செய்யுது, அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் யூசர் இந்த மாடலில் அப்டேட் யூசர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று மெத்தட் ஒன்று வச்சுக்கிறோம். அந்த மெத்தடுக்குள்ள ஐடியை பாஸ் பண்ணுறோம். ஐடி இந்த ஐடிக்குள்ளே இவ்வளோ டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணப்போல நாம் என்ன செய்கிறோம், ஒரு யூசர் நேமை நான் மாற்றுறேன்னு வைங்களேன், ஒரு இமெயிலை கொடுத்து மாற்றுறேன். ஆனால் அந்த இமெயில் வந்து ஆல்ரெடி ஈக்கிறாந்து நான் பார்க்கணும். இப்போ உள்ள யூசரை தவிர ஆல்ரெடி
உள்ள யூசர் ரோலில் இதே இமெயில் யூசர் நேம் வந்து ஈக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும். இப்போ நான் வந்து எப்போ க்ரியேட் பண்ணக்கொள்ள ஆல்ரெடி ஈக்கிற இமெயிலுக்கு நான் புது ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண இயலாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு மெசேஜ் வந்துடும். அப்டேட் பண்ணக்கொள்ள என்ன செய்யும், நான் அப்டேட் பண்ணக்கொள்ள இதில் ஆல்ரெடி உள்ள இதே இமெயிலுக்கு நான் வந்து இவர் எடிட் பண்ணக்கொள்ள நான் என்ன செய்கிறேன், அதே இமெயிலே இது கொடுக்குறேன். இப்போ இது என்ன செய்யணும், நாம போய் செக் பண்ணணும் டிபியில் ஆல்ரெடி இந்த யூசர் நேமும் இந்த இமெயிலும் ஆல்ரெடி ஈக்குதா. அப்படி ஈந்துருந்துச்சுன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு எரரை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ இது என்ன செய்யும், இதில் போய் செக் பண்ணோம், இந்த டேபிளில் இந்த யூசர் நேமோ அல்லது இந்த இமெயிலுக்கோ என்ன செய்யுது, ரெக்கார்டோ நீக்குதான்னு பார்க்க போகிறோம். குவேரி அனுப்புகிறோம், அதோட எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் என்னாண்டு இந்த ஐடியோட ரெக்கார்டு இல்லாமல். நம்ம ஒரு ஐடி ஒன்று அனுப்புகிறோமே, அந்த ஐடியோட ரெக்கார்டு இல்லாமல் செக் பண்ணணும். நாம் ஏன்டா இப்போது ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிக்கும் அதே யூசர் தான் இங்கே இதே யூசர், நான் இதே யூசரை திரும்பவும் நான் திரும்பவும் கொடுக்குறேன். இப்போ இதே தான் நான் எடிட் பண்ண போகிறேன்டா. இப்போ நான் இதை எடிட் கொடுக்குறேன், திரும்ப அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதை கொண்டு போய் அதில் செக் பண்ண பார்க்க என்ன, இந்த யூசர் ஈக்குதான்னு இந்த இமெயிலில் செக் பண்ண பார்க்கும். இப்போ இதில் அந்த இமெயில் செட் ஆகும். ஏன்டா நான் அதே இமெயிலில் தானே எடிட் பண்ணுறேன், அப்போ இதுங்கன்னு செக் பண்ண தேவையில்லை தானே. இப்போ அதே யூசர் ஐடி இருந்துன்னு சொன்னால் அவரை செக் பண்ணாது அப்படின்னு சொன்னால் இது ரிசல்ட்ஸ் இதை தாண்டி வந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த பேராமீட்டர்லாம் கெட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி இருந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு இல்லை ரிசல்ட்ஸ் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துலையே நம்மளுக்கு இதில் வந்துடும் ஒரு யூஸரும் இல்லை அப்படின்னு சொல்லி. யூசர் இல்லைன்னு வந்துருன்னு சொன்னால் எக்ஸிஸ் யூசர் இல்லைன்னு சொன்னால் இது கீழே வந்துடும். அப்படி ஈந்துருன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா ரிட்டர்ன் ஆகிடும். ரிட்டர்ன் ஆகினா அங்கே நம்மளுக்கு அப்டேட் யூசரில் எப்போ ட்ரூன்னு வருதோ அப்போ தான் நம்ம இது உள்ளே போவோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் எரர்னு காட்டி ஆல்ரெடி யூசர் எக்ஸிஸ்ட்னு சொல்லி போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தான் இது கீழே வரேன். அது இந்த ஐடிக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், பெர்மிஷன் இது எல்லாத்தையும் செட் பண்ணி அப்டேட் ரெக்கார்டுக்கு கொடுக்குறேன். இதுக்குள்ளே வரோம், திரும்பவும் அதே செக்கிங்கை பண்ணுது. நாம் டூப்ளிகேட்டாங்கன்னா செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாஸ்வேர்டையும் என்ன செய்யுது, நான் புதுசாக பாஸ்வேர்டு வந்து 1 2 3 கொடுத்திது. இப்போ நான் ஸ்டோர் பண்ணக்குள்ள என்ன செய்யணும், ஹேஷ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணணும். ஹேஷ் பண்ணுது, அதுக்கு பிறகு அவ்வளோ பேராமீட்டரையும் செட் பண்ணி அந்த ஐடிக்கு அப்டேட் பண்ணி விடுது. அப்டேட் இதில் இந்த டேபிளுக்கு இவ்வளோத்தையும் செட் பண்ணி இந்த யூசர் ஐடிக்கு அவ்வளோ பேராமீட்டரும் செட் ஆகி நம்மளுக்கு அந்த அந்த ரெக்கார்டுக்கு வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுது. அப்படி அப்டேட் பண்ணி முடிஞ்சிருன்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே ட்ரூன்னு வரும். இப்போ இது அப்டேட்டட் ட்ரூன்னு வந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு ரிட்டர்ன் யூசர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜாக வரும். இங்கே எஜெக்ஸில் இங்கே ரிட்டர்ன் ஆகிச்சிருன்னு சொன்னால் நான் அந்த எஜெக்ஸில் இந்த அப்டேட்டு ஃபங்க்ஷன்லையும் தான் அனுப்புவேன். இது டெலீட்டுக்குள்ளது. அப்டேட் யூசரை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இது அப்படி சென்ட் ஆகி க்ரியேட் ஆகும். யூசர் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகி சக்ஸஸ்னு வந்ததோட என்ன செய்கிறேன், பாப்அப் மாடலை ஹைட் பண்ணி விட்றேன். ஹைட் பண்ணிவிட்டு திரும்ப ரீலோட் பண்ணுறேன். இவ்வளோ தான் இந்த எடிட்டில் நடக்குது. இதை நான் இதில் ஆல்ரெடி உள்ள ஒரு யூசர் எடுக்கிறேன், எடிட். இதில் நான் நேமை கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்டேட்டு கொடுக்குறேன். இது என்ன செய்யும், அப்டேட் ஆகி ரீலோட் பண்ணி விட்றேன் அந்த பேஜ். இப்போங்கண்ணே அப்டேட் ஆகிட்டு நான் ஆல்ரெடி உள்ள அதே இமெயிலை இதில் கொடுக்குறேன். இப்போ அது வந்து அப்டேட் ஆக விடாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த இமெயிலில் ஒரு ஆள் ஈக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரும்.
அது இல்லாமல் நம்மளுக்கு எந்த இமெயிலும் கொடுத்துட்டு போயிடும். கிளியராக இந்த ப்ராசஸ் தான் இந்த எடிட்டில் நடக்குது. இதே நம்ம என்ன செய்வோம், நம்மளோட இதில் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுறதில் செஞ்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வோம், எடிட் பட்டன். இதில் நாம் எடிட் பண்ணுற அந்த க்ரியேட் மாதிரி ஒரு காப்பி ஒன்று எடுத்து என்ன செய்யணும், நம்ம எடிட் யூசர் பாப்அப் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நம்ம அதுக்கு முன்னுக்கு இதில் க்ரியேட் பண்ண போல் நம்ம ட்ராப் டவுனில் டாக்டர்னு செட் பண்ணால் இவ்வளோ ஃபீல்டையும் நம்ம இதில் எட் பண்ணி ஃபைல் அப்லோடெலாம் செய்யும். இதையும் பார்த்துட்டு நம்ம எடிட்டை பார்ப்போம். இப்போ இதில் இந்த ஃபீல்ட்ஸ்லாம் நான் இப்போது எட் பண்ண இல்லை. இதை ஆப்ரேட்டரில் இது பெர்மிஷனை மாற்றணுன்னு சொன்னால் நம்மளுக்கு இவ்வளோ ஃபீல்ட்ஸாக எடிஷனலாக நமக்கு எட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இதில் யூசர் இதில் க்ரியேட் மாடலில் போகுமே, இதில் என்ன செய்கிறேன், பெர்மிஷனை மாற்றுறேன். இப்போ ரோலில் டிஃபால்ட்டாக ஆப்ரேட்டர் தான் நிற்கும். இதில் நான் டாக்டர்னு மாற்றினத்தோட என்ன செய்யணும், இந்த எடிஷனல் ஃபீல்ட்ஸ் சொல்லுக்கும் இந்த டாக்டரோட என்னென்ன எடிஷனல் ஆகிக்கிறோம் அந்த ஃபீல்ட்ஸ்லாம் இதில் ஓப்பன் ஆகும். சரியா? அதுக்கு நாம் என்ன செய்கிறோம், இதில் ஐடி பெர்மிஷன் வைக்கிறத ஒன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுகிறோம். இது இந்த ஐடி பெர்மிஷன் எப்போ செலக்டில் உள்ள அந்த இது வந்து ஒன் சேஞ்ச் ஆகுதோ பெர்மிஷனில் அதில் உள்ள வெளிவு எடு. சரியா? வெளிவு எடுத்து பெர்மிஷனில் வைக்கும். இதில் டாக்டர் 5ன்னு சொன்னால் மட்டும் என்ன செய், எடிஷனல் ஃபீல்ட்ஸில் இப்படி HTML எட் பண்ணு. இந்த HTML என்ன இருக்குது, இதில் லேபிள், அடுத்தது இன்புட் ஃபீல்டு ஒன்று, ஒரு டிவ் உள்ளுக்கு. ஆமாம், அந்த இதில் எப்படி ஒரு ஃபீல்டு எட் பண்ணுறோமோ இது அவ்வளோத்தையும் நம்ம JSல ப்ளஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஒரு டிவ் உள்ளுக்கு ஒரு லேபிள், அதுக்குள்ள ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று. அதே மாதிரி தான் இதில் ஒரு டிவ் உள்ளுக்கு இன்புட் ஃபீல்டு ஒன்று வச்சு இருக்குது, லேபிள் ஒன்று இன்புட் ஃபீல்டு. அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் ஏரியாவுக்குள்ளது, அடுத்தது ஒரு ஃபைல் அப்லோடுக்கு உள்ளது. இவ்வளோத்தையும் நாம் என்ன செய்கிறோம், ஒரு இதை எலிமெண்ட்டாக அப்படி HTML போட்டு நான் என்ன செய்கிறோம், எடிஷனல் ஃபீல்ட்ஸ் சொல்லுக்க எப்பெண்ட் பண்ணுறேன். இது அவ்வளோவுமே எடிஷனல் ஃபீல்ட்ஸ் சொல்லுக்க வந்துடும். இப்போது நான் ஒரு டாக்டரை எப்படி நான் மாற்றினேன்னு சொன்னால் நம்மளுக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இதில் பார்த்தேன்னு சொன்னால் அவங்க ஆல்ரெடி செஞ்சதில் க்ரியேட் பண்ணுறோம், ஆப்பரேட்டரை டாக்டர்னு மாற்றும். இப்படி மாற்றக்குள்ள என்ன செய்யணும், இந்த இடத்துல எடிஷனல் ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ எடிஷனல் ஃபீல்ட்ஸுக்குள்ளே டிவ்வை நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்துல தேவையோ அதை நம்மளோட ப்ராஜெக்டில் யூசர் அட்மினில் யூசர்ஸ் இது டெலீட்டுக்குள்ளது, இது இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், எடிஷனல் ஃபீல்ட்ஸ் எல்லாம் எட் பண்ண போகிறேன். நான் எப்போ இதை டாக்டர்னு மாற்றுறனும் அப்போ எடிஷனல் ஃபீல்ட்ஸில் வை, திரும்ப ஆப்பரேட்டருக்கு மாற்றினா அந்த எடிஷனல் ஃபீல்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கு. திரும்ப இதை லோட் பண்ணுறேன், எடிட்டுக்கு வரேன், எட்னியூவில் டாக்டர், இதை நான் டாக்டருக்கு மாற்றணுன்னு சொன்னால் எடிஷனலாக இவ்வளோ ஃபீல்ட்ஸையும் வந்துடும். இதை நான் திரும்ப ஆப்பரேட்டருக்கு மாற்றணுன்னு சொன்னால் அவ்வளோ ஃபீல்டாக ஹைட் ஆகிடும். இது எங்கள் ஸ்கிரிப்ட் மூலமாக நாம் அதே வேலையை செய்கிறோம்.
இந்த பெர்மிஷன் நான் டாக்டர்னு மாற்றணும்னு சொன்னால் எடிஷனில் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் எட் பண்ணு, எடிஷனலில் அப்படி இல்லாட்டி எம்டி பண்ணு. இந்த ப்ராசஸ் மூலமாக இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் திரும்ப வருது. வந்துன்னு சொன்னால் அதே மாதிரி டாக்டரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம். இப்போ நான் இந்த யூஸரை டாக்டராக எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் என்ன செய்யலை, நான் புது யூஸர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஸ்டோர் பண்ணக்குள்ள நான் ஆல்ரெடி செய்யக்குள்ள டாக்டருக்குள்ளே எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன். அதில் அது ஸ்டோர் ஆகாது, அதை நாம் அன்கமெண்ட் பண்ணிட்டு வரும். க்ரியேட் கொடுத்தோன்னு சொன்னால் இங்கே போவோம், இதில் உள்ள எஜெக்ஸ் ஃபங்க்ஷன் அதுக்கு போவோம். இதில் க்ரியேட் யூஸருக்கு போவோம். கோட் க்ரியேட் பண்ணக்குள்ள இங்கே சில விஷயம் டூப்ளிகேட் ஆகிக்கு. இப்போ இதில் சர்வர் ரிக்வெஸ்ட் மெத்தட் செக் பண்ணுறோம், இதுலேயும் அதே தான் செக் பண்ணுறோம். நாம் என்ன செய்யலாம், இதை ஒரு டைம் செக் பண்ணி அது உள்ளுக்கே நாம் இதை ஒரு ஃபங்க்ஷனாகவும் போடுறோம். எப்படி இது இப்போ வந்து நான் மெயினாக போடுறேன். எல்லாமே போஸ்ட்டுக்குள்ளே தானே வருது. இது எல்லாமே போஸ்ட் ஐந்துன்னு சொன்னால் இதுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி இஃப் ஒன்று போடுறோம். எப்போ போஸ்ட் ஆகிக்கிறோம் அப்போ மட்டும் இந்த இஃபுக்குள்ளே வரும். இது ரெண்டுமே போஸ்ட்டுக்கு உரியது தான். சரியா? இப்போ என்ன செய்யும், க்ரியேட் யூஸரும் போஸ்ட் தான், இதுதான் போஸ்ட் தான். நான் அந்த போஸ்ட்டை ஆல்ரெடி செக் பண்ணிட்டு இருந்தேனே, என்னென்னா எடிஷனில் செக் பண்ண தேவையில்லை. டூப்ளிகேட்டாக இருந்துருந்துச்சுன்னா அந்த கோட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் கோட் பண்ணணும். எக்ஸன் வந்து செக் பண்ணுறேன், எக்ஸன் ஈக்குதா இல்லையாண்டு. அப்போ நம்ம எல்லாத்துலேயும் நம்ம எக்ஸன் செக் பண்ணுறோம். இதுலேயும் செக் பண்ணுறேன், இதுலேயும் செக் பண்ணுறேன். அப்போ நான் இதில் மெயினாக எக்ஸனை பொதுவாக எல்லாத்துலேயும் நான் எக்ஸன் செக் பண்ணுவோம். இதுக்குள்ளே மற்றதுக்கும் எக்ஸன் செக் பண்ணுறேன். ஆனால் இதில் மெத்தட் வந்து கெட்டுன்னு மாதிரி இது போஸ்ட்டுன்னு வருது. இதையும் போஸ்ட்டு நான் போகிறோம் இதுக்குள்ளே எடுத்து இது போஸ்ட்டுக்குள்ளே வருது. இதில் எல்லாத்துலேயும் எக்ஸன் ஈக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இதை நாம் பொதுவான எக்ஸன் ஈக்குதான்னு பார்க்குற விஷயத்துக்கு இஃப் ஒன்று போடும். இஃப் இஸ் எ எக்ஸன், எக்ஸன் இருந்தால் மட்டும் இந்த இஃபுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் நாம் எக்ஸன் செக் பண்ணுறோம், இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். சரியா? நம்ம இதில் எடிஷனலாக இது உள்ளுக்க வந்து எக்ஸன் ஈக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க தேவையில்லை. நான் சொன்னால் எக்ஸன் இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். இப்போது க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. எக்ஸன் வந்து எப்போது எக்ஸன் இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே வரும். அது எக்ஸனில் ரிக்வெஸ்ட் மெத்தடில் வந்து போஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த இதுக்குள்ளே வரும். அதே எக்ஸனில் வந்து க்ரியேட் யூஸர் இருந்தால் இந்த இஃபுக்குள்ளே வரும். அப்படி இல்லாட்டி இதில் நம்ம இந்த செட் எக்ஸன் பார்க்க தேவையில்லை, மேலே பார்க்க. டிலீட் யூஸர்னு வந்து அதோட யூஸர் ஐடியை வந்துருன்னு சொன்னால் இந்த இஃபுக்குள்ளே வரும். சரியா? அடுத்தது அப்டேட் விஷயம், அடுத்ததாக பார்ப்போம். இப்போ க்ரியேட்டுக்கில் தான் வரோம், ட்ரைக்கில் வரோம். நாம் டாக்டரோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி எடுக்காமல் இருந்தால் அதை அன்கமெண்ட் பண்ணுறேன். டாக்டரோட டீட்டெயில்ஸை எடுக்கிறோம். அதே மாதிரி அபவுட் டாக்டரையும் எடுக்கிறோம். ஃபைலையும் ஃபைல் இன்ஃபர்மேஷன், நான் ஒரு இமேஜ் ஒன்றுங்க நான் அப்லோட் பண்ண போகிறேனே, இதை இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ண போகிறேன். இதோட இன்புட்டோட நேம் வந்து இமேஜ்னு வரும். டைப் வந்து ஃபைலில் இருக்கும். அப்போது இப்போ ஃபைல் டைப் வந்து எப்போ நான் டைப் ஃபைல் யூஸ் பண்ணுறேனோ அந்த டைமில் நான் ஃபோமில்
இதில் ஃபோமிக்கமே அதில் நான் கட்டாயம் உங்கள் எங் டைப் வந்து மல்டிபார்ட் வந்து யூஸ் பண்ணும். மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டா யூஸ் பண்ணோன்னு சொன்னால் நம்மளுக்கு அது மூலமாக தான் நாம் ஏபிஐயில் சப்மிட் பண்ணும். இப்போது நம்மளுக்கு ஃபைல்ஸில் வந்து அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அந்த இமேஜ் வரும். அந்த இமேஜை எடுத்து நம்ம இது ஆல்ரெடி இந்த கோடை பார்த்து அந்த இமேஜுக்கு தான் பார்க்குற இமேஜ் என்ன சரி இருந்துருன்னு சொன்னால் அது எதுவும் சரி எரர் இருக்கிறா இமேஜில் இமேஜ் அப்லோட் பண்ணக்குள்ள இமேஜில் எரர் இருந்துருன்னு சொன்னால் இந்த அப்லோட் பண்ண இது ஃபைலில் எரர் இருந்துன்னு சொன்னால் எரர் ட்ரூலை இப்போது எரர் ஒன்று இருந்துருன்னு சொன்னால் இது உள்ளுக்க வந்து எரர்ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை லிமிட் பார்க்கும். நம்ம வந்து 5Kக்கு லிமிட் பண்ணிக்கிறோம். 5Kக்கு குறையிக்கிற ஃபைலை மட்டும்தான் அப்லோட் பண்ண விட்ருவோம். அதை விட பெரிய இமேஜஸ்லாம் கொடுத்தா நம்ம அப்லோட் பண்ண விட்றது. நம்ம எப்போவுமே நம்மளோட சைட்டோவில் ஒரு அப்லோட் இது வச்சோன்னு சொன்னால் கட்டாயம் லிமிட்டேஷன் வைக்கணும். எப்படி சொன்னால் எம்பி பெரிய பெரிய இமேஜஸோ ஜிபி கணக்கில் இமேஜஸோ சம்திங் ஜிபி கணக்கில் வராது, எம்பி கணக்கில் வரும். நம்ம அந்த மாதிரி விஷயத்தை அப்லோட் பண்ண ஒரு இடத்துல வச்சோன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளுக்கு மல்டிபிள் டைம்ஸ் அப்லோட் பண்ணுங்க, ஒரு நிறைய விஷயம் அப்லோட் ஆகும். நம்மளோட சேவரோட ஃபைல் சைஸ் கூடிக்கிட்டு போகும், ஸ்டோரேஜ் கூடும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எப்போ நம்மளோட சைட்டோட அப்லோட் இது வைக்கிறோமோ கட்டாயம் லிமிட் பண்ணணும். சில டைமில் நாம் சில இடத்துல தேவைப்படும் அப்லோட் பண்ண இமேஜை நாம் என்ன செய்யணும், கம்ப்ரெஸ் பண்ண வேண்டி வரும். அதே நாம் கம்ப்ரெஸ் பண்ணியே அப்லோட் பண்ணுற மாதிரி நம்ம இப்படி லிமிட் பண்ணிட்டோன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, அது விட்ட ஒரு இமேஜ் இருக்கிற அது வந்து ஒரு எம்பிக்கோ 2 எம்பிக்கோ விற்கும். அது போய் ஆன்லைனில் கம்ப்ரெஷர் நிறைய இருக்குது. இமேஜ் கம்ப்ரெஷன் போகணுன்னு சொன்னால் நம்மளோட இமேஜை அப்லோட் பண்ணணுன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அதே இமேஜ் மாதிரியே விற்கும். ஆனால் அது சைஸ் வந்து குறைவாய்க்கும். அது கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜ் கேமராவில் பிடிக்கணும்னு சொன்னால் அந்த கேமராவுக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டி வந்து கூட வைக்கிறதால அதோட இமேஜ் சைஸும் கூட வைக்கும். ஆனால் நான் வந்து ஒரு சைட்லேயோ ஒரு ஃபோன்லேயோ பார்க்குறேன்டா ஒரு லிமிட்டடான சைஸுகளை தான் அந்த இமேஜை பார்ப்பேன். இந்த இடத்துல இமேஜ் வந்து இந்த அளவுக்கு தான் பார்க்குறேன். இதுக்கு ஒரு பெரிய கேமராவில் பிடிச்ச ஒரு இமேஜையோ எதையோ நாங்கள் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்த சைஸுக்குங்க என்ன தேவை, இப்போ அந்த சைஸில் நான் அதை கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன்னு சொன்னால் சரி. அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு இமேஜை வந்து இந்த இடத்துல டாக்டர் பார்க்கக்குள்ள இந்த சைஸில் மட்டும்தான் இமேஜ் பார்க்க போகிறேன். இதுக்காக நான் பெரிய இமேஜை வந்து இங்கே அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அப்போ இந்த மாதிரி லிமிட்டேஷன் வச்சு அப்லோட் பண்ண விடுவோம். சில இடத்துல நாம் கோட் வைஸாகவும் கம்ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எப்படி குவாலிட்டியான இமேஜஸை நீங்கள் அனுப்புனாலும் அது வந்து என்ன செய்யும், கம்ப்ரெஸ் பண்ணும். அது உள்ளுக்க இன்பில்டாக ஒரு கம்ப்ரெஸ் செய்கிறது. அது அந்த இமேஜோட குவாலிட்டியை குறைச்சி கொடுக்கும். அதில் நாம் எடிஷனில் ஆப்ஷன் ஒன்று கொடுக்கல, ஹெச்டின்னு ட்ரூன்னு கொடுத்தோன்னு சொன்னால் ஒரு ஹெச்டி குவாலிட்டிக்கு அதை கம்ப்ரெஸ் பண்ணும். ஆனால் அதை கம்ப்ரெஸ் ஆகி தான் வரும். நம்ம ஆக்சுவல் இமேஜ் நம்ம அப்லோட் பண்ணோன்னு சொன்னால் அதே வராது. நான் என்ன இமேஜ் அனுப்புகிறேனோ அதே சைஸுக்கே அப்லோட் ஆகணும் வாட்ஸ்அப்லேன்னு சொன்னால் நான் அதை டாக்குமெண்ட் ஃபைலாக அப்லோட் பண்ணுவோம். அப்போ அது கம்ப்ரெஸ் பண்ணாது. டாக்குமெண்ட் ஆகிருந்தால் அது கம்ப்ரெஸ் பண்ணாது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நாம் இந்த மாதிரி லிமிட்டேஷன்லாம் எட் பண்ணுவோம். அடுத்தது வந்து இதே மாதிரி ஃபைலோட நேம் ஒன்று ஆட்டோ ஜென்ரேட் பண்ணோம், யூனிக் ஐடி அந்த டைரக்டரிக்கு மூவ் பண்ணுறோம். இந்த விஷயம்லாம் போகிற கிளாஸ் பார்த்து இந்த இமேஜ் அப்லோட்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது என்ன செய்கிறோம், யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். யூசர் க்ரியேட் ஆகணும் நம்மளுக்கு இதில் யூசர் க்ரியேட் ஆகினா அதுக்கப்புறம் நாம் எடுக்கிறோம் என்ன லாஸ்ட்டாக க்ரியேட் ஆகின யூசர் ஐடி. அதை எடுத்து அந்த யூசர் ஐடி தான் ஒரு டாக்டரை க்ரியேட் பண்ணும். சரியா? அப்போ டாக்டர் மாடலுக்கு வரேன். டாக்டர் மாடல் ஒன்று நாம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இல்லைன்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணேன். அதில் உள்ளதை எடுத்து இதில் போடுறேன். டாக்டர் அதில் உள்ள மாதிரி தான்
யூசரில் உள்ள மாதிரி தான் இதுலேயும் டாக்டர் மாடல் வந்து ஈக்க போகுது. சரியா? அந்த டாக்டர் மாடலில் சேம் அதே பேஸ் மாடல் யூஸ் பண்ணி செஞ்சு அதில் கிரியேட் டாக்டர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டாக்டர் கிளாஸ் எடுத்து அது நேம் அபவுட் யூசர் ஐடி என்ன யூசர் ஐடி கொடுக்குறனோ இஸ் ஆக்டிவாக இல்லையா ஃபோட்டோ இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்து சேவ் கொடுக்குறேன். சேவ் பண்ணால் அதே மாதிரி இது ஐடி இருந்துருன்னு சொன்னால் அப்டேட் பண்ணோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐடி நியூ ரெக்கார்டுக்கு போய்த்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துரும். க்ரியேட் யூசரில் சேவ் கொடுத்தோன்னு சொன்னால் இதில் அப்டேட் ரெக்கார்ட் மாதிரி க்ரியேட் டாக்டர் அதில் போய் எட் நியூ ரெக்கார்டில் போய் இது இன்சர்ட் ஆகி இந்த வேலை வந்து இதில் இப்போது நடக்க போகுது. இப்போ நான் ஒரு டாக்டர் யூஸரை க்ரியேட் பண்ணேன்னு சொன்னால் அவருக்கு அந்த டீட்டெயில்ஸோட க்ரியேட் ஆகும் டாக்டரோட டீட்டெயில்ஸ். இப்போ நான் இதில் இந்த சப்மிட் பண்ணுறேன். இதுக்கு முன்னுக்கு அந்த டாக்டர் இது வந்து நாம் செய்யாமல் இருந்தோம். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு நியூ யூசர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் டாக்டர். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னு சொன்னால் டாக்டர் டேபிளில் ஒரே ஒரு டாக்டர் ஈக்கிறாரு, யூசர் ஒன்று ஈக்குது. இது நம்ம நியூவலாக இந்த டாக்டர் போட்டு இதுக்கு ஒரு யூசர் இருந்து இல்லை. இப்போ நாம் என்ன செய்கிறோம், ஒரு யூசர் க்ரியேட் பண்ணக்குள்ள அந்த யூசருக்கு ஒரு டாக்டர் இதை வந்து இங்கே க்ரியேட் ஆகுது. இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் நியூ சரியா. இதில் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதில் டாக்டர்னு மாற்றுறேன். இதில் இதில் வந்து ஒரு இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி இப்போ நான் இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யும், இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ண எல்லா டேட்டாவும் வந்து இதில் செட் ஆகிடும். இதெல்லாம் வந்து இந்த எடிஷனல் ஃபீல்ட்ஸுக்குள்ள வந்து நாம் ஒவ்வொரு டாக்டர்ட இது டாக்டர் நேம்டு வரும், இது வந்து டாக்டர் அபவுட் டாக்டர்னு வரும். லாஸ்ட்டாக வந்து இது இமேஜ் அப்லோட் ஒன்று வரும். இது இவ்வளவுமே இந்த இடத்துல இப்போ எடிஷனலாக பாஸ் ஆகி வரப்போகுது. இது இவ்வளவுமே ஃபைல் வரும். இது மூணுமே வந்து சப்மிட் ஆகும். இது நான் சப்மிட் பண்ணுறேன். நெட்வொர்க் இது சப்மிட் பண்ணக்குள்ள சம்திங் வென்ட் ராங் வருது. கிளிக் பண்ணுறோம், ரைஜெக்ட் ஸ்கோல் போகுது, எக்ஸஸ் டினைடுக்கு வருது. என்னன்னு சொன்னால் எக்ஸன் வந்து கிரியேட் யூசர்டு போகுது. இதில் கிரியேட் யூசர் இந்த இடத்துல எக்ஸன் ஈக்குதா நாம் இந்த இடத்துக்கு வருதான்னு பார்ப்போம். பிரிண்ட் நம்ம ஒரு எரர் வந்துட்டுன்னு சொன்னால் அது எந்த இடத்துல இது வருது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஃபைனலாக இது மொட்டுக்கு வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் வரணும். ஆனால் நம்மளுக்கு எங்கே வருது, இதில் எக்ஸஸ் டினைடுக்கு போயிடுறா. இந்த இஃப் ஒன்றுக்குலையுமே என்டர் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன், இதில் ரீலோட் பண்ணுறேன், ரிப்ளை விச்சஸ். இப்போ இதில் ரெஸ்பான்ஸில் பார்க்குறோம் பிரிண்ட் ஈக்கிதான். அப்போது பிரிண்ட் வர இல்லை. இதுக்கு மேலே பிரிண்ட் ஒன்று போட்டு பார்ப்போம். அதுக்கு மேலே வந்துட்டு
அதுக்கு உள்ளுக்கே வரையில இப்படி வரையிலன்னு சொன்னால் இது கெட் எக்ஷனை பார்க்குது. சரி, அப்போ நாம் இது போஸ்ட் எக்ஷனை மட்டும்தான் பார்க்கணும். இது போஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தானே போஸ்ட். சரியா, இதை நான் ரிமூவ் பண்ணுறேன், இதையும் ரிமூவ் பண்ணுறேன். இது போஸ்ட்டை மட்டும்தான் செக் பண்ணுறது. கெட் யூசர் பை ஐடி இதையும் நான் வெளியே எடுத்துடுறேன். ஏன்னா இது போஸ்ட் எக்ஷனை பார்க்குறதுக்குள்ள. இப்போ இதுக்குள்ள எல்லாமே போஸ்ட் எக்ஷன் மட்டும்தான் இதில் செக் பண்ணும். இதில் போஸ்ட் எக்ஷன், அடுத்தது இதுலேயும் போஸ்ட் எக்ஷன் தான் ஈக்குது. இப்போ நான் திரும்ப இதை சப்மிட் பண்ணுறேன், கிரியேட் யூசர். அடுத்ததாக வருது என்ன, எசட்ஸ் அப்லோட். இந்த இடத்துல அப்லோட் பண்ண இயலாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல்லேருந்து ஃபைல் பார்த்து சரியாக இங்கே கொடுப்படையிலேருந்து சொல்லுது. அப்போது இந்த ஃபோல்டர்லேருந்து ஃபைல்லேருந்து எஜெக்ஸ் இதுலேருந்து டபுள் பேக் போகணும். அந்த ஃபைல் பார்த்து எக்ஸஸ் பண்ணுறது. நாம் இதுக்கு முன்னுக்கு இங்கே இதுக்குள்ள வச்சிங்கன்னா அதால் ஒரு பேக் தான் போகணும். நான் யூசர் ஃபோல்டர் உள்ளுக்க வச்சுக்கிறதால டபுள் பேக் போகணும். திரும்ப எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு திரும்ப சப்மிட் பண்ணுறேன். Assets upload. இதில் ஒரு பேக், ரெண்டு பேக். அடுத்தது எஸ்ஹெச் அப்லோட்ஸ். அப்லோட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் இதில் க்ரியேட் பண்ணியில. நியூ ஃபோல்டர் அப்லோட்ஸ். சரியா, இதுக்கெல்லாம் அப்லோட்ஸ்ந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யுது, அப்லோட் ஆகி யூசர் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு. அதே யூசர் இங்கே க்ரியேட் ஆகினதோட டாக்டர் பெர்மிஷனோட க்ரியேட் ஆகிக்குது. இதில் நாம் டாக்டர் டேபிளில் போய் பார்த்தோன்னு சொன்னால் எடிஷனலாக இவருக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகிக்குது. டாக்டரோட டீட்டெயில்ஸோட இமேஜ் ஒன்று நேமோட க்ரியேட் ஆகிக்குது. இதில் இமேஜை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இமேஜ் அப்லோட் ஆகி. சரியா, நம்ம இங்கே இது அப்லோட் பண்ணோம் க்ரியேட்டோட. இப்போது டாக்டரோட டீட்டெயில்ஸோட நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. இப்போது க்ரியேட்ட எல்லா ஃபங்க்ஷன்ஸை வந்து கிளியர். நாம் இது ஆல்ரெடி பார்க்காம இருந்தோம், அதையும் சேர்த்து செஞ்சுட்டு இப்போ நம்ம எடிட்டுக்கு வருவோம். அதுக்கு முன்னுக்க நான் இந்த க்ரியேட்டரை செஞ்சதை புஷ் பண்ணுறேன். ஒரு அடுத்து செக் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ ஜஸ்ட் புல் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லை, நீங்கள் நம்மளோட டிசிடி கிளினிக்கை உங்களோட ரெப்போவில் தான் அந்த விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி சிங்க் ஆகும். அப்போது ஆல்ரெடி என்ன செய்ய வந்துருந்துன்னு சொன்னால் ஆட்டோவாக ஃபுல் ஆகிடும் உங்களுக்கு. இது வந்து விஎஸ் கோடில் உள்ளே. அப்படி இல்லைன்னு சொன்னால் சிஎம்டியில் போய் ஃபுல் பண்ணுங்கள். இப்போ இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்வோம், எடிட்டுக்கு வருவோம். எடிட் பாப்அப் மாடல். இப்போ நான் இதில் ஆல்ரெடி செஞ்ச அந்த எடிட்டரை பாப்அப் மாடலில் எடுக்கிறேன். இல்லாட்டி ஆல்ரெடி கிரியேட்டை எடுத்து மாடிஃபை பண்ணுவோம். எடிட் எடுக்கும். சரியா, இதை அப்டேட் பண்ணுறதுக்கு உள்ளது. நான் இது பண்ணக்குள்ள கதைக்காங்க எல்லாம் முடித்த பிறகு கதைங்க. இப்போ இந்த பாப்அப் மாடலில் என்ன செய்கிறோன்னு சொன்னால் எடிட் யூசர் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வைக்கிறோம். ஆல்ரெடி இதில் எப்படி கிரியேட் யூசர்னு இருந்தோ அதே மாதிரி எடிட் யூசர் மாடல். சரியா, இப்போ இதில் இது உள்ளுக்கு அதே மாதிரி ஃபார்ம் ஈக்கும். ஃபார்மில் அப்டேட் ஃபார்ம்டு ஈக்குது.
அப்டேட் ஃபார்முக்கு சரி க்ரியேட் ஃபார்மோ ரெண்டையும் நம்ம ஒரே இடத்துக்கு சப்மிட் பண்ணுவோம். நான் இதே எக்ஸ்டன் யூஆர்எல்லையும் அதுக்கு போட்டுறேன். இதை நான் வந்து எடிட் யூசர் ஒன்று ஓகே சரியா. இப்போ எடிட் யூசர் மாடல் உள்ளுக்க என்ன ஆயிக்குது, இங்கே உள்ளுக்க ஹெடரில் அப்டேட் யூசர்னு வைக்கிறோம். இதுக்கு முன்னுக்க நம்ம ஒரு எட் யூசர் வந்ததுன்னு சொன்னால் டைட்டிலில் எட் யூசர் அடிக்கும். இதே நான் எடிட்னு வந்தேன்னு சொன்னால் இப்போது எடிட்னு வந்தேன்னு சொன்னால் அங்கே அப்டேட் யூசர்னு வரணும் அப்படின்னு சொன்னால் நான் இதை என்ன செய்கிறேன் அப்டேட் யூசர்னு வைக்கிறேன். இதில் லொகின் ஆகிக்கிற யூஸரை வந்து அடிக்கிறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கோ இது கொடுப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எடிட் பண்ணலாம் நான் இப்போ இந்த யூஸராக தானே லொகின் ஆகிக்கிறேன், அந்த யூஸராக எடிட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ நம்மளுக்கு அதை ஹைட் பண்ணிக்குது. அதையும் ஒருக்கா நம்ம இதில் பார்த்துருவோம். இதில் கோடில் என்ன கொடுத்தீங்கன்னு பார்ப்போம். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இஃப் யூசர் ஐடி இதில் லூப் ஆகுது. டாக்டர் இந்த டேட்டா டேபிளில் அவ்வளோ யூஸரையும் எடுக்குது, அதில் இந்த ஒரு யூஸர் எடுக்குது, அதில் இமெயில் நேம் எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணுறோம். யூசர் நேம் இமெயில் ஆப்ரேட் அந்த இடத்துல தான் அங்கே எடிட் டிலீட் பட்டன் வைக்கும். அந்த டைமில் லொகின் ஆகிக்கிற யூசர் ஐடியும் இதோட யூசர் ஐடியும் சேம் ஆகிருந்துருன்னு சொன்னால் அந்த பட்டனை காட்டாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாலர் யூசர் ஐடி எங்கே இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஹெடரில் இன்க்ளூட் பண்ணிப்போம். என்ன செய்கிறோம், ஹெடரில் நான் லொகின் ஆகிட்டேன்னு சொன்னால் இதில் பார்த்தேன்னு சொன்னால் லேஅவுட்டில் ஹெடர் யூசர் ஐடி எடுத்து வைக்கிறோம். எங்கள் செஷனில் இது யூசர் ஐடியை எடுத்து வைக்கிறோம். இந்த யூசர் ஐடி வேரியபிள் நான் ஹெடரை இன்க்ளூட் பண்ணிக்கிறதால யூசரில் ஹெடர் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நம்ம யூசர் ஐடியை அந்த இடத்துல லோட் பண்ணி கொள்ளுறோம். அப்போ நான் செக் பண்ணுறேன் எப்போ யூசர் ஐடி வந்து இஃப் யூசர் ஐடி இல்லாமல் இருக்குதோ அப்போ மட்டும் இதை காட்டு, மற்றபடி நம்மளுக்கு இந்த பட்டனை காட்டாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறோம். இதில் ட்ராப் டவுன் ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறேன். சரியா. இப்போ என்ன செய்யுது, நான் லொகின் ஆகிக்கிற யூசர் என்ன இந்த இதுக்கு இந்த பட்டன் வந்து காட்டாது, எடிட் பண்ணுறதுக்கு எக்ஸஸ் பண்ண கூடாது. நான் வந்து இப்போ யூஐயில் மட்டும் தான் ஹைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் என்ன செய்யணும், இப்போ லொகின் பண்ணக்குள்ளே எல்லா ஏபிஐ கோல்லையும் ஏஜெக்ஸ்லையும் நம்மளை லொகின் ஆகிக்கிற யூசர் ஐடியை செட் பண்ணி நான் இன் பாயிண்ட்டுக்கு அனுப்பணும். அனுப்பக்குள்ள இந்த யூசர் ஐடி வந்து இந்த யூசர் ஐடியாக ஈக்கக்கூடாது, நான் ஒரு வெலிடேஷனும் செய்யணும். ஆனால் இப்போதைக்கு நான் யூஐயில் மட்டும் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், இதை ஹைட் பண்ணுறதுக்கு உள்ள கண்டிஷன். சரியா. இன்னும் அட்வான்ஸாக செய்யணும்னா இந்த மாதிரி இன்னும் செக்யூரிட்டியாக நம்ம செஞ்சுட்டு போவேன். அடுத்ததாக வந்து எடிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னு சொன்னால் அந்த பாப்அப் மாடல் ஓப்பன் ஆகணும். இந்த எடிட்டில் வைக்கிறோம், எடிஷனில் ஒரு கிளாஸ் எடிட் யூசர் பிடிஎன். எடிட் யூசர் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு எஜெக்ஸ் கோலன்னு போகுது. சரியா. அது ஆல்ரெடி யூசர் இதில் ஈக்கிறதால போகுது. ஆனால் அதை கிளிக் பண்ணத்தோட என்ன செய்யுது, எஸ்ஹெச்க்குள்ள ஃபார்ம் ஜேஎஸ்க்குள்ள யூசர் இது வந்து ட்ரிகர் ஆகுது. இப்போ எடிட் பட்டனை கிளிக் பண்ணேன், எடிட் யூசர் பட்டனை இது ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகி கெட் யூசர் பை ஐடி அப்படி போகுது. இதில் அப்டேட் ஃபார்ம்
அப்டேட் ஃபார்மை நம்ம இதுக்குள்ள எட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் ஃபார்மில் இது அது இதை எடுக்குது. இதுக்கு அப்டேட் யூசர்னு எக்ஸ்டென்ல வச்சு அனுப்புகிறோம். இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கு லோட் பண்ணணும் டேட்டா. அப்டேட் யூசருக்கு கெட் யூசர்னு போகுது. ரெஸ்பான்ஸாக என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை கன்சோலில் ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு எரர் வருது, எக்ஸஸ் டினைட் அப்படின்னு சொல்லி. நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், அந்த எஜெக்ஸில் வந்து இதை கெட் யூசருக்குள்ளதை செய்யும். கெட் யூசர் பை ஐடி. இப்போ இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம செஞ்ச மாதிரி இதுங்கன்னு போஸ்டிக்கு தான் பார்க்குது. போஸ்ட் மெத்தடாக இருந்தால் இது உள்ளுக்க வருது. இதே மாதிரி என்ன செய்யலாம், நம்ம எக்ஸன் வந்து கெட்டாக இருந்தால் இதுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கெட்டில் இது மட்டும்தான் ஐந்துன்னு சொன்னால் நம்ம இதை இப்படியே கேட்டோம். இப்போ என்ன செய்யுது, எக்ஸன் வந்து கெட் யூசர் வந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு இது உள்ளுக்க வரும். வந்து இந்த யூசர் ஐடி எடுக்கும். இந்த யூசர் ஐடிக்கு டேட்டா ஈக்குதான்னு பார்க்கும். நான் வந்து அந்த ஐடிக்கு யூசர் இருக்கிறாண்டு இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே டைப் பண்ணுறேன். திரும்ப நெட்வொர்க்கில் போகிறேன். இதை ரீலோட் பண்ணுறேன். எடிட்டை கிளிக் பண்ணுறேன். போகுது X69. பேலோடில் கெட் யூசர்னு எக்ஸனில் போகுது. ஹெடரில் ஜெக்ஸ் ஃபங்க்ஷன் கெட் யூசர். இது உள்ளுக்கே வர இல்லை. வேணா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் திரும்ப இந்த மாதிரி 1 by 1 என்ன செய்யணும், லொக் பண்ணி பார்க்கணும் எங்கன்னா வருது. எங்கன்னா வர இல்லை. இதுக்கிட்ட வருதா, ஆனால் ரிப்ளை பண்ணுறேன். இங்கே வந்துட்டு, ஆனால் இது உள்ளுக்க வரையும். இது உள்ளுக்க வரணும்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன வேணும், இந்த இடத்துல பிரிண்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். போஸ்டில் கெட்டில் என்ன டேட்டாலாம் வருது, யூசர் ஐடி வருதா, அடுத்தது யூசர் ஐடி வருதா, அடுத்தது எக்ஸ்டென்ட் வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எடிட் வரேன். எரேயில் கெட் யூசர்னு வருது, யூசர் ஐடி வரையில். இப்போ பார்ப்போம். யூசர் ஐடி இதுக்கு பாஸாகவே இல்லை. யூசர் ஐடி இந்த இடத்துல கெட் யூசர் ஐடி இந்த இடத்துல வருதுன்னு பார்ப்போம். அலர்ட் இது ஜேஎஸில் நம்ம லுக் பண்ணக்குள்ள யூசர் ஐடியை இப்படி அலர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ரீலோட் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். அன்டிஃபைன்ட். அப்போ நமக்கு யூசர் ஐடி வரையுது. எங்கேருந்து எடுக்கிறோம், எடிட் யூசர் பட்டன்லேருந்து எடுக்கிறோம். எடிட் யூசர் பட்டன் இங்கே இதில் இந்த பட்டன் இதில் யூசர் ஐடி நம்ம செட் பண்ணிடுறோம். ஓகே, நம்ம இதை உடனே மிஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஐடியை நம்ம டேட்டாலேருந்து எடுக்கிறோம். டேட்டா ஐடி அதைத்தான் யூசர் ஐடியை நம்ம செட் பண்ணி இந்த இடத்துல லோட் பண்ணுறேன். நான் டேட்டாவில் ஐடிக்கிறான்னு பார்க்க. இப்போ ரீலோட் பண்ணுறேன். எடிட். இப்போ ஐடி வருது. அடுத்ததாக
இதில் கெட் யூசர் ஐடியும் வருது, ரெண்டு இடத்துலையும் இப்போது வருது. இப்போ இங்கே நம்ம என்ன செய்கிறோம், லொக் பண்ணி பார்த்தோம் எங்கெல்லாம் இப்போ இஷ்யூ வைக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வருதுண்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு. இதை கன்ஃபார்ம் ஆகிட்டா இதை ரிமூவ் பண்ணும். இப்போ இங்கே இது உள்ளுக்க வருதான்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்துட்டு யூசர் ஐடியும் கெட் யூசர்ன்ற ஆக்ஷனும் வருது. ரிப்ளை பண்ணுறேன் ஹியர். இப்போ இது உள்ளுக்க வந்து இது மட்டும் வருது. என்ன டேட்டா இங்கே ட்ரை உள்ளுக்க வந்துட்டு இது உள்ளுக்க வருது. இப்போது இங்கே பார்க்குறோங்க அந்த யூசர் ஐடியில் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அப்படி ரிட்டர்ன் பண்ணிக்குது. என்ன எந்த யூஸரோ எந்த டாக்டர் எல்லா டீட்டெயில்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு வருது. இது என்ன வந்து டாக்டர் இல்லாத ஆப்ரேட்டர்னு சொன்னால் ஆப்ரேட்டரோட டீட்டெயில்ஸை அப்படி கொண்டு வரும். ஆப்ரேட்டரை க்ரியேட் பண்ணுறேன். சரியா, இப்போ எடிட் பண்ணுறேன். எடிட் நம்மளுக்கு ஆப்ரேட்டரோட டீட்டெயில்ஸ் வரும், ஆனால் டாக்டர் டீட்டெயில்ஸ் வந்து எம்டியாக இருக்கு. இதில் நம்மளுக்கு கெட் பண்ணி எடுக்கக்குள்ள நம்மளுக்கு பாஸ்வேர்ட் தேவைப்படாது. நம்மளுக்கு என்ன யூசர் நேம், இமெயில் ஐடி, அடுத்தது இஃபெக்டிவாக இல்லையா டாக்டர் ஐடி, இது மட்டும்தான் தேவை. நாம் என்ன செய்வோம், அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். ஏன்டா நம்ம பாஸ்வேர்டை வந்து எப்போவுமே எதுலேயுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறாப்புல வைக்கக்கூடாது. நான் நாம் இதில் கெட் யூசர் வித் டாக்டர் எடுக்கிறேன் தானே, இல்லை செலக்ட் ஆல் யூசர் எல்லாத்தையும் எடுக்காமல் யூசர்லேருந்து ஐடி எடு, யூசர்ஸ்லேருந்து யூசர் நேம் எடு, யூசர்ஸ்லேருந்து இமெயில், அடுத்ததாக யூசர்ஸ்லேருந்து இஸ் ஆக்டிவ். இவ்வளோத்தையும் எடு. டாக்டர்லேருந்து டாக்டர் ஐடி, இதில் நான் யூசர்ஸ் ஐடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். என்ன அந்த யூசர் ஐடின்னு சொல்லி யூசர் நேம், யூசர் இமெயில் இஸ் ஆக்டிவ். இது இவ்வளோ தானே தேவை. யூசர்லேருந்து ஐடி, யூசர் நேம், இமெயில், பெர்மிஷன் இஸ் ஆக்டிவ். உங்களுக்கு இதில் எடிஷனில் யூசர்ஸ் பெர்மிஷன் இவ்வளோ விஷயத்தையும் மட்டும் ரிப்ளை பண்ணுறேன். என்னமோ ஒரு இஷ்யூ ஆகிக்குது, இதில் பார்ப்போம். என்ன யூசர்ஸ் ஐடி, யூசர் நேம், யூசர்ஸ் இமெயில், யூசர் இஸ் ஆக்டிவ், பெர்மிஷன். சரி, ரிப்ளை. இப்போ நம்மளுக்கு யூசர்ட பாஸ்வேர்டு இல்லாமல் இவ்வளோ விஷயம் மட்டும் வந்துக்குது. யூசர் இஸ் ஆக்டிவ். இது இஸ் ஆக்டிவ் வந்து ரெண்டு டேபிள்லையும் இருக்குது. யூசர் இஸ் ஆக்டிவ், டாக்டர்டையும் இஸ் ஆக்டிவ் இருக்குது. அப்போ இங்கே நம்ம எடிஷனில் மென்ஷன் பண்ணணும். நம்ம டாக்டர்லேருந்து தான் எல்லாத்தையும் எடுக்க தேவையில்லை. நேம், அபவுட், ஃபோட்டோ. சரியா, நேம், அபவுட், ஃபோட்டோ. டாக்டர்ஸ்லேருந்து நேம், டாக்டர்ஸ், அபவுட் மாதிரி தான் நீங்கள் அபவுட், ஃபோட்டோ. அடுத்ததான் இஸ் ஆக்டிவ். ரெண்டுலேயும் தானே இஸ் ஆக்டிவ், அதை நான் எஸ் டாக்டர் இஸ் ஆக்டிவ் இந்த மாதிரி
ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்து டாக்டரோட டீட்டெயில்ஸோட எடுத்த டீட்டெயில் ஐடி, இது டாக்டரோட ஐடி, யூசர் நேம் என்ன, இமெயில் என்ன, இந்த யூசர் இஸ் ஆக்டிவாக, இந்த டீட்டெயில்ஸ் தான் யூசர் இஸ் ஆக்டிவ். அடுத்தது பெர்மிஷன், இது அவ்வளோமே யூசர் டேபிள்லேருந்து வருது. அடுத்தது டாக்டர் ஐடி, நேம், அபவுட், ஃபோட்டோ. டாக்டர் இஸ் ஆக்டிவாக இல்லையா வந்து எடிஷனில் வரும். இப்போ ஓகே, இப்போ என்ன செய்யுது, நம்மளுக்கு இந்த விஷயம் வந்துட்டு என்ன, நம்ம வந்து ரெஸ்பான்ஸில் சக்ஸஸாக வருது, என்னண்டு பேலோட்டில் எல்லாமே வருது. நான் இதை அப்போது இங்கே கொமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். இப்போது யூசர் நான் எடிட்னு கொடுத்ததோடைய நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை டேட்டா வந்துட்டு சரியா. டேட்டா உள்ளுக்கு தான் இது அவ்வளோவுமே ஈக்குது. இப்போ இதை அவ்வளோத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம், இங்கே வரோம். இப்போ ரெஸ்பான்ஸ் சக்ஸஸாக வருது. சக்ஸஸாக வந்தால் இல்லை யூசர் ஐடி, டேட்டா ஐடி எடுத்து யூசர் ஐடியில் வைக்கிறோம். யூசர் நேமை வைக்கிறோம். இமெயில், பெர்மிஷன் இஸ் ஆக்டிவ், டாக்டர் நேம், டாக்டர் ஐடி, ஃபோட்டோ, அபவுட், இது அவ்வளோத்தையும் இந்த வேரியபிள் வைக்கிறோம். எடிட் யூசர் மாடல், இதில் நம்ம மாடல்ட நேம் வச்சு என்னாண்டு யூசர் அது தெரியும். எடிட் யூசர் மாடல் இதுதான் இந்த மாடல்ட நேம். இப்போ நாங்கள் மாடல்ட நேமை மாற்று, இது அவ்வளோத்தையும் மாற்றிட்டு நேம் மாடல்ட நேம் இப்போ இது அது உள்ளுக்க யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில், எடிட் பெர்மிஷன். இப்போது இதே எடிட் பெர்மிஷன்டு, இதே இமெயில், இதே யூசர் நேம், இதெல்லாம் வந்து இது உள்ளுக்கு வைக்கிறான்னு மட்டும் பார்க்கும். என்ன இந்த மாடலுக்குள்ள மட்டும் வைக்கிறான். நம்ம இதே யூசர் நேம் இன்னொரு மாடலுக்குள்ளே யூஸ் பண்ணிப்போம். இப்போ இதே யூசர் நேம் கிரியேட்டிவ்ல யூஸ் பண்ணிப்போம், அதில் போய் எட் பண்ண பார்க்கும். நாம் முன்னுக்கோ என்ன மென்ஷன் பண்ணிக்கிறோம், இந்த ஐடிக்குள்ளுக்கோ உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஐடியை கொடுத்துக்கிறோம். அப்போ என்ன செய்யும், இதுக்குள்ளே மட்டும் வந்து இதுக்குள்ளே எட் பண்ணுறோம். நான் இந்த கிளாஸ் இந்த ஐடியை கொடுக்காம என்னன்னு சொன்னால் போய் பார்த்தேன்னு சொன்னால் இதில் எட் பண்ணி நான் சொன்னால் நம்ம வெறும் ஐடி கொடுத்திக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டுக்கு என்ன ஐடி இருக்கிறோம் அதை தான் அது எடுத்து அதில் எட் பண்ணி அடுத்ததாக இது அவ்வளோத்தையும் எட் பண்ணுறோம். டாக்டர் ஆயிண்டா டொமைனில் டொமைன் எடுக்கிறோம். டொமைன் எங்கே செட் பண்ணிக்கிறோன்னா மேட்டா இல்லை ஹெடரில் மேட்டான்னு சொல்லி கண்டென்ட்டு செட் பண்ணுறோம். இது நாம் இன்னும் செட் பண்ண இல்லை. நாம் இதை என்ன செய்வோம், இதில் நம்ம அதில் பார்ப்போம். இல்லை ஹெடரில் டொமைன் என்னது செட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் டொமைன் கன்ஃபிகில் கரண்ட் டொமைன் நிற்கும். என்ன நம்ம என்ன ஃபோல்டரோட நேம் கொடுத்துக்கிறோமோ அதை நான் மேட்டால் நேம் டொமைனில் செட் பண்ணுறேன். கண்டென்ட்டுக்குள்ள அந்த டொமைன் இருக்குது. இந்த கரண்ட் டொமைன் எங்கே வைக்கும், config.phpயில் கரண்ட் டொமைனில் வைக்கும். அதில் என்ன கொடுத்துப்பேன், HTTP யா HTTPS என்னமோ வரும். நம்ம லோக்கலில் செய்கிறதால எல்லாமே HTTPன்னு வரும். இப்போ அதோட ஸ்லேஷ் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட், இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் வைக்கும். நான் எந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டிப்பேன், ஒரு ஃபோல்டருக்குள்ளே யூஸ் பண்ணித்தானே நம்மளோட இதை நான் www.tcd clinicனு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிப்பீங்க. அதில் உங்களோட ரெப்போ என்னவோ அதில் ஃபோல்டர் நேமையும் க்ளோன் பண்ணிப்பீங்க. அப்போது இந்த ஃபோல்டர் நேமை இல்லை செட் பண்ணுவீங்க. இப்போ இது என்ன செய்யும், கரண்ட் டொமைனில் வந்துடும். இப்போ இங்கே நம்மளுக்கு ஹெடரில்
வந்துட்டு இப்போ இதே ஹெடர் தான் எல்லாத்துக்கும் அந்த ஃபைலில் யூஸ் ஆக போகிறோம். நான் அந்த இடத்துல சிம்பிளாக மேட்டாவில் நேம் டொமைண்டு ஈக்கிறான்னு பார்க்குறேன். மேட்டாண்டா மேட்டா டேக்கில் நேம் டொமைன் ஈக்கிறான்னு பார்க்குறேன். அதோட கண்டென்ட்டை எடுக்கிறேன். எட்ரிபியூட் என்ன எட்ரிபியூட்டோ கண்டென்ட்டை எடுக்கிறேன். இப்போ இங்கே என்ன வரும், டொமைன் வந்துடும். டொமைனில் ஸ்லேஸ் அசெட்ஸ் அப்லோட்ஸ் இதுக்குள்ள இந்த பார்த்து செட் பண்ணுறதுக்காக பார்த்து எடுக்கிறேன். டாக்டரோட ஃபோட்டோ இருந்துருன்னு சொன்னால் பார்த்தை செட் பண்ணி ஸ்லேஸ் பண்ணி டாக்டரோட ஃபோட்டோவை செட் பண்ணும். ஹேடரில் டொமைன் கரண்ட் டொமைன் ஓகே சரியா. இப்போ எடிட் பண்ணத்தோட என்ன செய்யும், எடிட் அடிஷனல் ஃபீல்ட்ஸ் இது உள்ளுக்கு. இப்போ என்ன செய்கிறேன், அந்த மாடலை ஓப்பன் பண்ணி விட்றேன். எடிட் யூசர் மாடல் ஷோ இதை ஷோ பண்ணுறேன். இப்போ தான் என்ன செய்யும், டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துடும், பாப்பப்பை காட்ட போகுது. ரீலோட் பண்ணுறேன். எடிட் பாப்பப் மாடல் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிறதோட என்ன வருது, அவரோட யூசர் நேம் என்ன, இமெயில் என்ன, பாஸ்வேர்டு நம்ம லோட் பண்ணல. பாஸ்வேர்டு இதில் ஆட்டோ ஃபில் ஆகுது. மற்றபடி இது நாமளாக லோட் பண்ணல. அடுத்தது வந்து ஆப்பரேட்டர். இதே நம்ம டாக்டரை கிளிக் பண்ணோன்னு சொன்னால் டாக்டர் ரோல் செலக்ட் ஆகிக்கும். ஸ்டேட்டஸ் இந்த இமேஜ் லோட் ஆகுது. இங்கே அங்கே உள்ளது அப்படி லோட் ஆகுது. டாக்டர் ஃபோட்டோ இங்கே எடிஷனில் 2 பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ஸ்டேட்டஸ் எடிட் அலர்ட். ரெண்டு தற்கா அந்த இமேஜ் இது ஓப்பன் ஆகுது. நான் அதை இதில் 2 டைம்ஸ் ஃபைல் அப்லோட் கொடுப்பட்டி இதில் ஃபைல் அப்லோட் டாக்டர் ஃபோட்டோ இதை ரிமூவ் பண்ணும். ஃபைல் இன்புட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் டைமாக இங்கே ஒரு இன்புட் வருது, இங்கே ஒன்று வருது. நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு இது மட்டும் வரும். சரியா. இப்போ என்ன செய்கிறோம், அப்டேட் பண்ணப்போம். எடிட்டுக்கு வரோம், எடிட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணக்குள்ள இப்போது இவ்வளோ விஷயம் லோட் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்டேட் பண்ணப்போம். இதில் அப்டேட் ஃபார்மில் எங்கே அப்டேட் ஆகணும்னு இருக்கிறேன். அதோட எடிஷனில் அப்டேட் யூசர் அப்படின்னு சொல்லி நான் அங்கே எக்ஷனை வைக்கிறேன். அடுத்தது யூசர் ஐடி. இது நான் ஆல்ரெடி செட் பண்ணுவோம். என்ன எந்த யூசர் ஐடின்னு சொல்லி நான் இந்த இடத்துல யூசர் ஐடி எடுத்து யூசர் ஐடியில் செட் பண்ணிடுவோம். இப்போ பாப்பப் மாடல் ஓப்பன் ஆகக்குள்ளேயே எடிட் பண்ணுறேன் இதை. இப்போ இதுக்குள்ளே யூசர் ஐடி டிஃபால்ட்டாக அங்கே ஹிடனில் செட் ஆகிக்கும். ஹிடனில் இந்த யூசர் ஐடி 4 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் ஐடி 4 இருக்குது. நான் இதை எடிட் பண்ணுறேன். யூசர் ஐடி 5 இங்கே அப்டேட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ நான் யூசர் இதை அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட் பட்டன் அப்டேட் யூசர் எப்போ டெப் பண்ணுறனோ அப்போ என்ன இருக்கும், அப்டேட் யூசர் ட்ரிகர் ஆகும். இதை நான் இங்கே அப்டேட் யூசரை கிளிக் பண்ணால் என்ன செய்கிறேன்,
கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி இருக்கிறான்னு பார்க்கணும். அது ரெண்டும் மிச்சம் இல்லைன்னு சொன்னால் எல்லோட்டு ஒன்று பண்ணுறோம். இதில் இது ஒன்று கொடுத்துட்டு மற்றது ஒன்று கொடுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு பாஸ்வேர்ட் மிச்சம் இல்லைன்னு சொல்லி ஷோ ஆகும் எல்லோட்டும். அடுத்ததாக அப்டேட் ஃபார்ம் அதை எடுக்கிறோம். அது வந்து ரிப்போர்ட் வெலிடேஷன் செக் பண்ணுறோம். எல்லாமே ரெக்கார்ட் அடிக்கிறதெல்லாம் வெலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் அதில் இந்த எக்ஷன் எடுக்கிறோம். யூஆர்எல் இங்கே சப்மிட் பண்ணணும். இப்போ அப்டேட் ஃபார்மில் இருந்து அவ்வளோ ஃபார்ம் டேட்டாவை எடுத்து ஃபார்ம் டேட்டாவுக்கு வைக்கிறோம். இதை எங்கே சப்மிட் பண்ணுறோம்? அதே யூஆர்எலுக்கு சப்மிட் பண்ணுறோம். ஃபார்ம் அப்டேட் ஃபார்ம் எக்ஷனில் இருக்கிற யூஆர்எலுக்கு ஃபார்ம் டேட்டாவை வைக்கிறோம். இந்த விஷயம்லாம் டிஃபால்ட்டாக செட் பண்ணி சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ண எங்கே வரும்? அஜெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வரும். இதில் அப்டேட்டுக்கு வரும். அப்டேட்டுக்குள்ள இதில் ரிக்வெஸ்ட் போஸ்ட் ஆல்ரெடி செக் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு இது செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்டேட் யூசர் எக்ஷனில் அப்டேட் யூசர் இருந்ததுன்னு சொன்னால் இது உள்ளுக்கு வரும். வந்து யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், பெர்மிஷன் எஃபெக்டிவா இல்லையா, ஐடி. இல்லை ஐடியில் என்ன வரும்? யூசர் ஐடி வரப்போகுது. யூசரில் ஹிடனில் நேம் வந்து ஐடி. அப்போ இது வந்து யூசர் ஐடி. சரியா? இப்போ இதில் யூசர் ஐடி வரப்போகுது. இப்போ இதாவளுமே வெலிடேஷன் செக் பண்ணுது. இங்கே ஃப்ரண்ட்லேயும் செக் பண்ணுது, பேக்கெண்ட்லேயும் நாம் செக் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் நாம் அந்த இன்புட் ஃபீல்டை ரெக்கார்ட் கொடுப்போம், ஜேஎஸில் வெலிடேட் பண்ணுவோம். இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வெலிடேட் பண்ணுறோம். இங்கே வெலிடேஷன் பண்ணுறோம். வெலிடேட் பண்ணாட்டி இங்கே ஒரு அலர்ட் ஒன்று காட்டுறோம். இந்த மாதிரி இது என்ன செய்யும்? பேக்கெண்டில் செக் பண்ணுறோம். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் அதை என்ன சரி இன்ஸ்பெக்டில் போய்த்து மாடிஃபை பண்ணி விட்டு நான் சென்ட் பண்ணேன். ஆனால் பேக்கெண்டில் கட்டாயினா வந்து ஒரு வெலிடேஷன் வைக்கணும். பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் வைக்கிறோம். இதே வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்குள்ளையும் இந்த வெலிடேஷன் செக் பண்ணணும். நான் இங்கே செக் பண்ண இல்லை, ஆனால் கட்டாயம் இங்கே செக் பண்ணி ஈக்கணும்னா என்ன யூசர் நேம் ஈக்குதா, இமெயில், இது ஒன்றுமே எம்டி இல்லாமல் வரக்கூடாது. அடுத்ததுங்கண்ணே இது பாஸ்வேர்ட் சேம் ஆகிக்கணும். இமெயில் வந்து வெளியீடு இமெயில் வரணும். ஃபில்டர் வந்து ஃபில்டர் வேரியபிளில் வெளியீடு இமெயில் இது பிஹெச்பியில் இன்பில்ட் இதை யூஸ் பண்ணி வெலிடேட் பண்ணுறோம். அதே மாதிரி அப்டேட்டுக்கு இந்த விஷயம்லாம் எடுக்கிறோம். எடுத்து நாம் அப்டேட் பண்ணுறோம் அந்த யூசரோட டீட்டெயில்ஸ். ஆனால் யூசரோட டீட்டெயில்ஸை மட்டும்தான் அப்டேட் பண்ணுறோம். எடிஷனில் நம்ம என்ன செய்யணும்? பெர்மிஷன் வந்து டாக்டர்னு வந்துருன்னு சொன்னால் டாக்டரோட டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணணும். இப்போதைக்கு யூசரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆயிருந்துன்னு சொன்னால் அப்டேட் சக்ஸஸ். அப்டேட் யூசர்னு போனால் இது போகும். ஆல்ரெடி அந்த யூசர் ஐடிக்கு டீட்டெயில்ஸ் செய்கிறான்னு பார்க்கும். அந்த இமெயில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொன்னால் அப்டேட் பண்ண விடாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்டேட் பண்ணி ரிட்டர்ன் ட்ரூன்னு வரும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதை எடிட் பண்ணுறேன். ஆப்பரேட்டர் இல்லை ஆப்பரேட்டர் யாஹூ ஏஎஸ்டி அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யுது? இது வந்து அப்டேட் ஆகிட்டு பாருங்கள். யூசர் நேம், இமெயில் ரெண்டுமே அப்டேட் ஆகிட்டு. இந்த மாதிரி நாம் இதோட ஸ்டேட்டஸை இன்ஆக்டிவ்னு மாற்றி அப்டேட் பண்ணுறோம். பாஸ்வேர்ட்
இங்கே பாருங்கள் இது இன்ஆக்டிவ் ஆகி இதில் கலர் மாறுது. நம்ம இதில் கொடுத்திப்போம் ஆக்டிவாக இருந்தால் அந்த கலர், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த கலர் அப்படின்னு சொல்லி பண்ணிப்போம். இதை எடிட் பண்ணுறேன். டாக்டரோட இது மாற்றுறேன். நம்ம லோட் பண்ணக்குள்ள டாக்டர் டே ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம டாக்டர் டே அப்டேட் பண்ணுறது நான் செய்ய டாக்டர் இப்போதைக்கு நீங்கள் இதை நான் புஷ் பண்ணுறேன். நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட இதையும் செய்யுங்க. யூசர் ஜேஎஸில் இதெல்லாம் மாற்றிக்கிறேன். ஆல்ரெடி யூசர் ஜேஎஸில் என்னால் மாற்றிக்கிறேன். இன்னும் போய் பாருங்கள். கொமிட்டில் போய் பார்த்தீங்கன்னு வேலைங்க. அடுத்ததாக யூசர் மாடலில் குவேரியை மாற்றிக்கிறேன். என்னென்ன ஃபீல்டை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி. அடுத்தது எஜெக்ஸில் க்ரியேட்லேயும் இந்த வெலிடேஷன் எட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அப்டேட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் அதை செஞ்சுக்கிறேன். அடுத்தது யூசர்ஸில் இங்கே ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். என்னாண்டு லொகின் ஆகிக்கிற யூசர் இருந்தால் இந்த ஆப்ஷனை காட்டாத, எடிட்டையும் டிலீட்டையும். இப்படி இல்லைன்னு சொன்னால் காட்டு. அதோட நான் எடிட் பட்டனுக்கு எடிட் யூசர் பட்டனு கிளாஸ் எட் பண்ணுறேன். அங்கே டேட்டாவில் ஐடியை வைக்கிறேன். அப்படி வந்தேன்னு சொன்னாங்க எடிட்டுக்குள்ளே பாப்அப் மாடல் இதுக்குள்ள அங்கே ஃபார்மிக்குது. இது தேவையான பட்டன்ஸை நம்ம போடுறோம். அடுத்தது ஹெடரம் டைட்டிலை மாற்றுறோம். அப்புறம் பொடிக்குலன்னு வந்தால் அப்டேட் யூசரில் எக்ஸ்டன் நிற்கிது. இதில் ஹிடனில் இது ரெண்டு ஃபீல்டையுமே நிற்கிது, யூசர் ஐடியும் எக்ஸ்டன் என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மற்ற ஃபீல்ட் ஆல்ரெடி உள்ள மாதிரி அதே க்ரியேட்டுக்குள்ள அதே ஃபீல்ட். ஆனால் என்ன செய்கிறோம், இதில் லோட் பண்ணணும். என்னத்தை எடிட்னு கொடுத்ததோட அது ஒரு ரிக்வஸ்ட் என்ன போய்த்து எடிட் வருது கெட் பை ஐடியா எடுத்தது டீட்டெயில்ஸை இங்கே இதை வெளியில் அப்டேட் பண்ணி வரும். அதே மாதிரி டாக்டர் வந்துருன்னு சொன்னால் எடிஷனலான ஃபீல்ட்ஸ் வந்து இதில் ஹெட் ஆகி நம்ம அப்டேட் கொடுத்தோன்னு சொன்னால் இதுக்கு திரும்ப அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணுறதுக்குள்ளது அடுத்தது ஹெடரில் வந்து எடிஷனில் நாம் டொமைன் எங்கே செட் பண்ணி வைக்கிறோம். என்ன டொமைனில் இப்போ கரண்ட்டாக இருக்குது இதை நான் ஜேஎஸில் யூஸ் பண்ணுறது. இப்போ ஜேஎஸில் இதை தான் நான் அப்டேட் பண்ணக்குள்ள இங்கே அதை பார்த்து இமேஜ் பார்த்து கொடுக்குறதுக்காக இங்கே இந்த டொமைனை எடுத்து நான் செட் பண்ணுறேன். இவ்வளோ விஷயத்தையும் இப்போது செஞ்சுக்கிறேன். இதை நீங்கள் புல் பண்ணி பாருங்கள். இப்போது நாம் எடிட் பண்ணக்குள்ள ஆல்ரெடி அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸையும் எடிட் பண்ணுறதுக்குள்ள இது வந்து செஞ்சு படையில. இப்போ டாக்டர் வந்து வாரன்னு சொன்னால் இது வந்து ஒரு எடிட் டாக்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். இப்போ இங்கே டாக்டர் வந்து அப்டேட் ஆகிரும். ஆனால் டாக்டர் டேபிளில் க்ரியேட் ஆகிக்காது. இப்போ இதை அப்டேட் பண்ணக்குள்ளையும் நான் என்ன செய்யணும், டாக்டர் ஆல்ரெடி உள்ள இல்லையா நாம் டாக்டர் அப்டேட் செய்யலை. அதாவது நாம் இதில் டாக்டர் அப்டேட்டை செய்வோம்.
இப்போ நான் வந்து ஒரு டாக்டர் யூஸர் வந்து இங்கே பாருங்கள், நான் டாக்டர் யூஸரை வந்து எடிட் பண்ணுறேன். இப்போது இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணேன். ஆனால் இது லோட் ஆகிக்குது இந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ், இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்குள்ள அந்த ஃப்ளோ வந்து அதில் இல்லை. என்ன சொன்னால் நான் இந்த பார்ட் வந்து இல்லை. இப்போ டாக்டர்னு சொன்னால் யூஸர் வந்து அப்டேட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொன்னால் எடிஷனில் அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸையும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இதே மாதிரி நான் டாக்டர் பெர்மிஷன் டாக்டர் ஆகிந்தா டாக்டர் டீட்டெயில்ஸை எடுக்க வரும். யூசர் ஐடி ஆல்ரெடி தெரியும், நம்ம லாஸ்ட் அவள் எடுக்க தெரியல, ஆல்ரெடி உள்ள அந்த யூசரோட ஐடி தான் அதுதாங்கண்ணே யூசர் ஐடியாக இங்கே போகுது. இதில் யூசர் ஐடி சரியா? இப்போ இதில் கிரியேட்டுக்கு பதிலாக நாம் அப்டேட் யூஸ் பண்ணோம். அப்டேட் டாக்டர் இல்லை அப்டேட் டாக்டரில் என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வேணும்னு சொன்னால் டாக்டர் ஐடி நேம், டாக்டரோட நேம், அபவுட், யூசர் ஐடி, ஃபோட்டோ அதோட பார்த்து சரியா? இதில் எடிஷனில் நம்ம முன்னுக்கு டாக்டரோட ஐடியை எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டாக்டரோட ஐடிங்க நினைக்கும், இதில் நம்ம எடுக்க இல்லைங்கன்னு நம்மளுக்கு போஸ்ட்டில் வருது டாக்டரோட ஐடி. நான் சப்மிட் பண்ணக்கொள்ள இதில் பார்த்துப்பீங்க. இதில் நான் வந்து ஆப்ரேட்டர் டாக்டரோட டீட்டெயில்ஸை எடிட் பண்ணுறேன். இதில் இஷ்யூ ஒன்று வருது, எடிட் கொடுத்ததோட டோக்கன் நான் இதுலேயும் எடிஷனில் எடிட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இதில் டேட்டா வருது, டாக்டர் ஐடி வருது. அதே மாதிரி இதுலேயும் இன்ஸ்பெக்டில் பார்த்தேன்னு சொன்னால் அங்கே டாக்டர் ஐடி ஹிடனில் செட் ஆகிக்குது. நான் இதை திரும்ப அப்டேட் சப்மிட் பண்ணால் கூட நம்மளுக்கு டாக்டரோட ஐடி வந்து பேலோடில் நம்ம பாஸ் பண்ணுறோம். டாக்டரோட ஐடி, டாக்டர் நேம், அபவுட் டாக்டர், இமேஜ், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. சார்ஜுக்கு அந்த ஃபேனை போட்டுவிடுங்க. இதில் எரர் என்ன வருதுன்னு சொன்னால் லைன் 175 லைன் 175 இதில் நாம் இந்த டீட்டெயில்ஸ் தான் எடுக்கிறோம், ஆனால் வரையில்லைன்னு சொல்லி வருது நம்மளுக்கு போஸ்ட்டில். ஆனால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு வருது. என்னது நம்ம பேலோடில் பார்த்தோன்னு சொன்னால் டாக்டர் ஐடி, நேம், இமேஜ் இது இவ்வளோவுமே வருது. நம்ம அது போஸ்ட்லேருந்து இங்கே கெட் பண்ணி எடுக்கணும். இங்கே டாக்டர் வந்துட்டுன்னு சொன்னால் சரி கிரியேட் இல்லை போஸ்ட்டுக்கு இதில் போஸ்ட்டில் டாக்டர் டீட்டெயில்ஸ் எடு, டாக்டரோட நேம், அடுத்ததாக டாக்டரோட ஐடி,
அடுத்தது அபவுட் டாக்டர். அடுத்தது இமேஜ் வந்துடுன்னு சொன்னால் இமேஜும் இதில் இப்போதைக்கு இமேஜ் இதை ஒரு பார்ப்போம். இல்லை இமேஜையும் எடுப்போம். இல்லை அபவுட் டாக்டர் இமேஜ் டாக்டர் ஐடி அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், டாக்டரோட நேம், அபவுட் டாக்டர், டாக்டரோட யூசர் ஐடி, டாக்டரோட ஐடி. இந்த டாக்டரோட ஐடிக்கு தான் நம்ம அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இமேஜ் ஃபைல் பாத் இதை நான் வந்து இப்போதைக்கு இல்லாமல் இமேஜ் ஃபைல் பாத் இப்போதைக்கு கொடுக்கல. எடிட் பண்ணுறேன். இது எங்கே வருது, 76. இதில் பார்க்கலவங்களுக்கு எந்த இடத்துல இஷ்யூ இருக்குதுங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 76 இங்கே doctor.phpயில் 76 வருது. அப்போது doctor.phpயில் 76 நேம்டுங்கன்னா பாஸ் பண்ணுறேன். நேம் ரெண்டாவது பேராமீட்டராக நேம். இங்கே நேமில் என்ன சொல்லுது, நேம்ட இது வரையில்லை அப்படின்னு சொல்லி இதில் நேம், அபவுட், யூசர் ஐடி, ஃபோட்டோ இதில் நாம் என்ன பண்ணுறோம், டாக்டரோட ஐடி, டாக்டரோட நேம், நேம், அபவுட், யூசர் ஐடி. நேமில் இது பாஸ் பண்ணுறோம், டாக்டரோட நேம். இதுகளுக்கு பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன் என்ன வருதுண்டு. இதை ரீப்ளை பண்ணுறேன். நேம் வருது, இந்த இடத்துல நேம் வருது. நேம் not equal null. existing doctor, டாக்டரோட கிளாஸில்
இப்போ டாக்டரோட டீட்டெயில்ஸ் வந்து புதுசாக அங்கே க்ரியேட் ஆகுது. நம்ம ஐடியை பாஸ் பண்ணுறோம். ஐடியை டாக்டரோட ஐடியோட செட் பண்ணணும். ஐடி அதில் ஐடியை எடுத்து நம்ம இதுக்குள்ள செட் பண்ணிடுவோம். எப்படி இருந்ததுன்னு சொன்னால் டாக்டரோட ஐடிக்கு வந்து இந்த ஐடி நான் அப்டேட் பண்ணுறோம். இப்போது நான் ஐடி பாஸ் பண்ணேன்னு சொன்னால் சேவுக்கு போவோம். சேவுக்கு போய் இப்போ ஐடி இருந்ததுன்னு சொன்னால் அப்டேட் ஆகும், இல்லாட்டி க்ரியேட் ஆகும். இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. நான் உன்னை அப்டேட் பண்ணி கொடுத்தேன். அங்கே டாக்டர் இன்னொன்று க்ரியேட் ஆகிட்டு. இல்லை டாக்டர் டேபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரெக்கார்ட் க்ரியேட் ஆகிடுது. நான் வந்து இதை திரும்ப அந்த ஐடியை செட் பண்ணி சப்மிட் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். இதில் அப்டேட் பண்ணிவிட்டு இதில் டாக்டர் பின்னு கொடுக்குறேன், அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் ஆகிட்டு பார்ப்பேன், இல்லை ஆல்ரெடி உள்ளே அப்டேட் ஆகிட்டு. சரி, இப்போ டாக்டரோட டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகுது. இதில் மிச்சம் இந்த டாக்டரோட டீட்டெயில்ஸில் மற்ற இமேஜ் விஷயம் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க வைக்கிறேன். அதை இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ இந்த டாக்டரோட டீட்டெயில்ஸும் இதில் அப்டேட் ஆகும். டாக்டரில் அபவுட் நேம் இஃபெக்டிவ் நம்ம விஷயத்தை சப்மிட் பண்ணல உங்களுக்கு. மற்ற யூசர் ஐடி அதெல்லாம் வந்து நாம் தேவைப்படாது. டாக்டரோட யூசர் ஐடியோ சம்திங் எதுவுமே, ஏன்னா ஆல்ரெடி உள்ளது தான் நாம் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நல்லா ஐந்துன்னு சொன்னால் நம்ம எப்போவுமே நல்லா தாங்க டிஃபால்ட்டாக நல்லா தங்கிக்கும். இதை ஒன்றுமே அப்டேட் பண்ண போகிறது இல்லை. எந்த டாக்டர் ஐடிக்கு அபவுட்டையும் இமேஜாக அனுப்புவோம். ஏன்னா இந்த இமேஜ் எத்தனாவது இருக்குது அபவுட்டுக்கு போகிறோம். நல் வைக்காமல் யூசர் ஐடியை வச்சுருவோம். யூசர் ஐடி ஃபோட்டோ, அது ஃபோட்டோ. நம்ம ஃபோட்டோ விஷயத்தை மட்டும் எடிஷனில் பார்க்கணும், மற்றபடி இஃபெக்டிவ். இது நாம் அப்டேட் பண்ண போகிறது. இப்போ பார்க்க இதில் இஃபெக்டிவ் ஈக்குதா அப்படின்னு நல்லா வந்துடுன்னு சொன்னால் ஆல்ரெடி உள்ளதையே எடுத்து வச்சிடும். பெல்ஸில் இது தூக்கி போடும். இது ஃபோட்டோ வைக்கிறான்னு பார்க்குறது, இல்லாட்டி ஆல்ரெடி உள்ள
அந்த ஃபோட்டோவையே எடுத்து வச்சிரும் இதில் ஃபோட்டோவில். புதுசாக ஒன்றுமே வைக்காது. ஆல்ரெடி உள்ள யூசர் ஐடியை நம்ம எப்போவுமே அப்டேட் பண்ண போகிறது இல்லை. அப்போது இது ஆல்ரெடி உள்ள யூசர் ஐடி தான் ஈக்க போகுது. அப்போது நம்ம இதில் எக்ஸிஸ்டிங் யூசர் ஐடியை எல்சே போட்டு இதில் சில விஷயம் தேவைப்படாது. அப்புறம் க்ளீனாக செஞ்சுடுவோம். ஆல்ரெடி உள்ளதை வச்சிரு. எஃபெக்டிவும் சரி, நம்ம டிஃபால்ட்டாக ஆல்ரெடி உள்ளே தான் ஈக்க போகுது. இப்படி இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்தால் மட்டும் என்ன செய்யும், எடிஷனில் அப்டேட் ஆகும். பாருங்கள், இல்லை டாக்டர் அப்டேட் வந்து செஞ்சுக்கிறேன். எல்லாம் அப்டேட் பண்ணக்குள்ள எப்போ டாக்டர் பெர்மிஷன் நிற்கிறோம் அப்போது அதில் டாக்டரோட டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துப்போம். அது மூலமாக அங்கே அப்டேட் ஆகும். எப்போ டாக்டரோட ஐடி இங்கே வருதோ அப்போ அப்டேட் ஆகும். அப்படி இல்லாட்டி இங்கே க்ரியேட் ஆகும். இது நான் டாக்டரோட ஐடி நல்ல போச்சுடுன்னு சொன்னால் அங்கே க்ரியேட் ஆகும். அங்கே நல்லு வந்துடுன்னு சொன்னால் அங்கே என்ன செய்யும், இங்கே பார்க்க டாக்டர் ஐடி எடுத்து வைக்கிறேன். ஐடி எப்போ நல்ல வைக்கிறோம் சேவ் பண்ணக்குள்ள புது ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணும். இதில் தான் இன்றைக்கு உள்ளது. இதை செஞ்சு பாருங்கள். என்ன செய்ய